யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை விளம்பரம் நம்ம சேனலுக்கு. நம்ம சேனலை பற்றி இவ்வளோ பெரிய கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுகிறாரு, சந்தோஷப்படாமல் நீங்கள் என்னங்க எப்படி பேசுகிறீங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஜான் ஆரோக்கியசாமி கட்சியினுடைய ஆலோசகர், தலைவருடைய ஆலோசகர், என்னுடைய நண்பர். நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தால் என்னம்மா நினைப்பீங்க சொல்லுங்கம்மா? நண்பர் நான் சொல்கிறேன், நான் ஒருத்தவங்க இருக்கும்போது பிகேவை கொடுத்தாரு. நீ இன்னொன்று, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்ததனால் தானே இன்னைக்கு நீங்கள் மேடையில் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகமா ஆங்கில வெற்றி கழகமா? இந்த மேடையில் பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மேலே மோர் மிளகா வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. பாடி போய் வைக்கிறோம். நாகடை திறக்க நமிதா கூப்பிட்ட மாதிரில இருக்குது. With Mr. Dhoni who makes Chennai Super King win. தோனியை விட நான் தான் பாப்புலராக இருப்பேன்னு சொல்கிறார். நான் உன் மனசில் என்ன நினைப்பு நான் கேட்குறேன். விஜய் நடந்து வர்றாரு, சூப்பர் ஸ்டார்மா, அவர் தோளில் கை போட்டு தட்டி கொடுத்துருவாரு. என்ன குழந்தையா விஜய்? இதுக்கு முன்னாடி சார் திமுக கூட இது டைப்பிக்கல் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். விஜயோட ஆட்டிடியூட். தம்பி, சினிமா தெரியும், அரசியல் தெரியாது, நான் சொல்லிட்டேன். இது ஒரு முரணா தெரியலையா? அவர் பீகாரை சேர்ந்த பிராமணர். இன்னும் அந்த பீகாரில் எல்லாம் அந்த சாதி ஆதிக்கங்கள் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு போய் பிராமணியத்தை எதிர்ப்பதையே தன் இறுதி மூச்சாக கொண்டிருந்த தந்தை பெரியாரோட சிலையை பரிசாக அளிப்பது எத்தகைய முரண்! கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் எங்களெல்லாம்? இல்லை, அப்போ ஒரு வியூக வகுப்பாளர், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜயோட கொள்கைகள் மற்றும் ஜன்சுவராஜ் கட்சியின் கொள்கைகள் இருவருக்கும் உடன்பாட்டா? தமிழக வெற்றி கழகம் பீகாரில் போட்டியிட போதா? யாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொண்டு வரணும். தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கூட்டு வர முடியாது. கூட்டு வந்தால் கூட்டணின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை எழுதுவார். சரி, இருக்கவே இருக்காரு, இவங்க பார்த்தாரு, இவர் இன்வைட் பண்ணிடலாம், இவர் தெரிந்த முகமாகவும் இருக்கிறாரு, அதர் ஸ்டேட்டாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம். ஏன் ஒரு தலித் கட்சியின் தலைவரான செல்வி மாயாவதி அவர்களை அழைத்து வந்திருக்கலாமே? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே, இன்றைய அரசியல் அரட்டியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பார்த்தோம். சிறப்பு விருந்தினராக பிகே அவர்கள் கலந்து கொண்டார், விஜய் அவர்கள் பேசினார், அதே போல் ஆதவர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. நீங்கள் பார்த்தீங்க, அதுலேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க? இது எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்போ கரண்ட்டு அரசியல் இது சம்மந்தமாலாம் பேசியிருப்பாங்க. இப்போ அவங்க பேசுனதுக்கும் நடப்பரசலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ஒரு கட்சியோட விழாவோட முடிச்சிட்டாங்களா? பேசலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் உங்களோட அப்சர்வேஷனை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஹிந்து செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்யணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். அரக்கோணத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட பயிற்சி மையம் ஒன்று இருக்குது. ரெஜிமெண்டல் ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர், பயிற்சி கல்லூரி, ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அரக்கோணம் என்று ஒரு பயிற்சி கல்லூரி இருக்குது. ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறாங்களே, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவர்களுடைய பயிற்சி மண்டலம் ஒன்று இருக்குது. அதனுடைய டிஜிபியாக இருப்பவர் ராஜ்வீந்தர் சிங் பட்டி என்கிற பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. பீகார் காட்ரு அவர் சிங்கு, பீகார் காட்ரு அலாட்மெண்ட்டு, ஒரு சிஎஸ்எஃபோட டிஜிபியாக இருக்கார். இந்த ரெஜிமெண்டல் சென்ட்ரல் அரக்கோணத்தில் இருக்கிறதுக்கு அது வரும்போது அங்கே அவருக்கு இந்த ஊரோட பெருமைகள் எல்லாம் பற்றி பேசும்போது அங்கே தக்கோலம் போரை பற்றி சொல்கிறார்கள். சார், இங்கே ராஜாதித்ய சோழன் என்ற ஒரு வீரஞ்செறிந்த ஒரு மன்னன், சோழ மன்னன் ஒருவன் இருந்தான். அவர் ராஷ்டிரகூடர்களோடு நடந்த போரில் மிக வீரமாக சண்டையிட்டு ஜெயிக்கிற தருணத்தில் அந்த ராஷ்டிரகூடர்கள் எதிரி தரப்புலேருந்து ஒரு குறிப்பார்த்து எய்த அம்புனால கிட்டத்தட்ட போரில் ஜெயித்த பிறகு இறந்து போகிறார். அவர் மிகச்சிறந்த நிர்வாகியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வரலாறை சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த பஞ்சாபி பீகார் காற்றை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண்ணில் இந்த ரெஜிமெண்டல் சென்டர் இருக்குது, இதை வெறுமனே ரெக்ரூட்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்ட்டு இருக்கிறது சரியல்ல, ராஜாதித்ய ரெக்ரூட்மெண்ட் ரெஜிமெண்டல் சென்டர் என்று அதை பெயரை மாற்ற வேண்டும்னு மத்திய அரசுக்கு எழுதி இன்று அதனுடைய பெயர் சோழ மன்னன் ராஜாதித்ய சோழனின் பெயரால் அந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட பயிற்சி மையம் மாற்றப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிடுவார் 2 வருஷத்தில் இல்லையா? அவருக்கு இந்த சோழ மன்னர்களின் வீரத்தை
கொண்டாட வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்கிறது பாருங்க. இந்த மண் இந்த ஊரில் இருக்குது, வந்தோம் என்னப்பா எல்லாம் பரேடெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு போகாமல் இந்த மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எழுதி இதை மாத்துறாரு. தமிழ் தமிழ் என்று பேசி கொண்டிருப்பவர்கள் தந்தையின் பெயரைத்தான் இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் புதிய கட்டிடங்கள் இடங்களுக்கு சூட்டுகிறார்களே ஒழிய இந்த சோழ மன்னர்களின் வரலாறு வந்து ரொம்ப ஆத்தென்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் சோழாஸ்ன்னா K.N. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதிய சோழர்கள் என்ற அந்த புத்தகத்தில் தான் சோழ அந்த கல்வெட்டிலிருந்து அவரும் எடுக்கிறார். அவருக்கான தரவுகள் சோழர்கள் வரலாற்றை பற்றி வந்து ஒவ்வொரு வரலாற்று ஆய்வர்களும் எழுத்தாளர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பிராமணர்கள் எழுதுனா வந்து ஆதித்த கரிகாலனோட கொலையை வந்து திருத்தி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த நீலகண்ட சாஸ்திரி வந்து பெரும்பாலும் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஃபேராக இருக்கும். பாலகுமாரன் எழுதியிருப்பார், உடையார் நினைக்கிறேன். கரெக்ட். உடையார்லேயும் வந்து ஓரளவு ஃபேராக எழுதியிருப்பார். பொன்னியின் செல்வனில் வந்து ஒரு புனைக்கதை, அது கொஞ்சம் புனைச்சி எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பாலகுமாரனும் இது எடுத்தீங்கன்னா ஓரளவு லைக் வரலாற்று தரவோட எழுதியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப இதை பதிவு பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் மண் பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. இருந்தாலும் இந்த தக்கோலம் போர்ன்னு தான் அது அழைக்கப்படுகிறது வரலாற்று ஆய்வாளர்களால். கல்வெட்டுகளில் செப்பேடுகள்லாம் அதுக்கான தரவுகள் இருக்குது. அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஆள் சோழர்களோட அந்த மண்ணோட பெருமை, அரக்கோணத்தோட பெருமையை உணர்ந்து பேரை மாற்றணும்னு எழுதி ஆர்டர்ஸ் இஷ்யூடு. இன்றைக்கி ஹிந்துவில் மட்டும் கோலப்பன் சார் எழுதியிருக்காரு, CASF நேம்ஸ் ட்ரைனிங் சென்டர் இன் அரக்கோணம் ஆஃப்டர் சோழா பிரின்ஸ் ஹூ வாஸ் கில்ட் இன் தக்கோலம் அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஸோ பொதுவாக வந்து தமிழர்களுடைய பண்பாடும் வரலாறும் எப்படி நிற்கும்னா, இப்போ இந்த பேரை பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் இவருடைய கதை நினைவுபடுத்தப்படும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு பழைய கதையை திருப்பி ஒரு வாட்டி பேசி திமுக 2 அடி அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இது ஒரு ஆசையாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஆதங்கமாக சொல்லி முடியுங்க. நானும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆதங்கமாக, எனக்கு வேணும் குறை சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஔவை சண்முகம் நாடக கலைஞர் ஔவை சண்முகம் அவரை பற்றி சொன்னேன் நான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது இந்த ராஜாதித்ய சோழன்னு சொன்னோன்னே ஒரு 2 பேர் படிக்கட்டுமே, யாருப்பா அது ராஜாதித்ய சோழன்னு எடுத்து படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே நம்ம வரலாற்று விஷயங்களை வரலாற்று தலைவர்களை நினைவு கூறுறது. அதற்காக ஔவை சண்முகம் சாலை என்று பெயரிட்டிருந்தால் அட்வொகேட் ஜெனரல் PS ராமனோட அப்பா பேரை வந்து அந்த தெருவுக்கு இவர் இந்த அரசு தான் மாற்றியது. இதே போல தான் S.V. சேகரோட தந்தை அவர்களது பெயரையும் சூட்டியது. உங்களுடைய குறைபாடு என்ன சொல்லுங்கள். இல்லை, இயல்பாகவே வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள், எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட இல்லை, திமுக வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். என்னென்னா, அதாவது தமிழ் மன்னர்கள் இருக்காங்கல்ல, முன்னோர்கள். சரி, நீங்கள் வந்து ஒரு மன்னரை ஒருத்தவங்க அழிச்சிருப்பாங்க. லைக் அங்கேயும் வந்து சாதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கும், எல்லா கட்சியிலையும் இருக்கும். இப்போ ஒரு ஜென்ரலாக பெரியாரே எடுத்துங்களேன், பெரியார் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கும், நிறைய நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பாக வந்து சோழர்களாகட்டும் இல்லை பாண்டியர்களாகட்டும் இல்லை சேரர்களாகட்டும் வந்து பழி சுமத்துவாங்க. இல்லை, சோழர் ஆட்சி காலத்தில் வந்து சாதி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த மன்னர்களோட புகழை வந்து வெளில காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? லைக் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் டாமினேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்துவாங்க. திராவிட கழகமாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ படுத்துவாங்க. அந்த பிராமண எதிர்ப்போட ஒரு கூறா அதை பார்ப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் பொன்னியின் செல்வன் ஆகட்டும் இல்லை மற்ற வரலாற்று நாவலாகட்டும் ஒரு விஷயத்தை சொல்லிப்பாங்க. அந்த காலத்தில் வந்து சோழர்கள் வந்து பிராமணர்களை எதிர்த்தார்கள். காந்தளூர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு, நான் சமீபத்தில் தான் வந்து அந்த கல்வெட்டை பற்றி படித்தேன். அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்தளூர் சாலையில் இங்கேருந்து அந்த முன்குமுடி, நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்தா முன்குமுடி பிராமணர்களில் இங்கேருந்து சோழ நாட்டிலேருந்து அங்கே போய் வச்சாங்க பிராமணர்கள். யாரெல்லாம் வந்து ஆதித்த கரிகாலனை வந்து கொல்வதற்கு காரணமாக இருந்தாங்களோ அவர்களெல்லாம் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரி வரலாறுலாம் இருக்குது. ஒரு காலத்தில் அவங்களும் எதிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி எழுதுக்காங்க, இன்னும் சோழர்கள் இவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க, பாப்பனர்கள்லாம் போய் கொல்றாங்க, அந்த மாதிரி சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டில் இருக்குது. சரி, இப்படிலாம் இருந்தாலும் இவங்க தமிழ் மன்னர்கள் இவங்க வரலாற்று பெருமை பேசக்கூடாது, திராவிடம் தான் எல்லாம் கொடுத்தது, பெரியார் தான் எல்லாம் கொடுத்தாரு, ஸோ அதனால் அவங்களாம் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அப்படி பண்ணாலும் அதன் பிறகு வந்த நாயக்க மன்னர்களை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? நாயக்க மன்னர்களால் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து சாதி வந்து பரவலாக்கப்பட்டது. அவர்கள் வந்து இப்பயும் வந்து நான் இது தவறாக சொல்லவில்லை, நான் வந்து நிறைய இடத்துல என்ன பார்த்தேன்னா, தெலுங்கு பேசும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த கழிவுறாங்கல்ல அந்த தொழிலை பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்த பார்த்துருக்கலாம். ஸோ நான் அவர்களை தவறாகவோ பேசுவாங்க. அவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் கொண்டு வந்தவங்க யாருன்னா விஜயநகர மன்னர்கள்.
விஜயநகர பேரரசு காலத்தில் பேரரசு, அவர்கள் அது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஆமா. அதை பத்தி வந்து இங்க இருக்கிற திராவிட கழகமோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ பேச மாட்டாங்க. அவங்க நேரா ஸ்ட்ரைட்டா யாரை அட்டாக் பண்ணாங்க? சோழர்களை. சோழர்களை அட்டாக் பண்ணாங்க, பாண்டியர்களை அட்டாக் பண்ணாங்க, சேரர்களை அட்டாக் பண்ணாங்க. ஸோ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, எல்லாமே திராவிட கழகம் தான் கொடுத்தது, நீங்க எதுவும் பண்ணல. அதே போல விஜயநகர மன்னர்கள் மீது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டுனா, தமிழ்நாட்டில் கோயிலில் வந்து அப்போ அர்ச்சனை இருந்தது, அதை வந்து வழக்கொழிந்து பிராமணர்கள் உள்ள கொண்டு வந்தது வந்து கொண்டதுனால சமஸ்கிருத அர்ச்சனை. அதனால தான் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அர்ச்சர்கள் பிராமணர்கள் வந்து தெலுங்கு பேசும், தெலுங்கு இது வந்து தாழ்மொழியாக கொண்ட இருப்பார்கள் வந்து சொல்லப்படும். நீங்கள் சவுத்துலேயும் சரி, எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்களும் சரி, தெலுங்கு பேசுகிற பிராமணன் அவங்க எப்படி வந்தாங்கன்னா, விஜயநகர மன்னர் காலகட்டத்தில் வந்தாங்க. அப்போ முன்னாடி இங்கே இருந்த அர்ச்சனை செஞ்சவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ தமிழ் தான் அர்ச்சனை செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மழுங்கடிச்சு தமிழ் மன்னர்களோட பெருமையை வந்து இவங்க வெளிவராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திராவிட கழகம் மேலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் மேலேயும் ஒரு நீண்ட கால குற்றச்சாட்டு இருக்குது. நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த ரைட் இது ஒரு பெரிய விவாத பொருள். பட் இந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் டிஜி மிஸ்டர் ராஜ்விந்தர் சிங் பட்டி அவர்களோட அந்த சிறப்பான செயலை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பென்னி குயிக் அப்படின்ற பேர் வந்து நிறைய பேர் அவங்க குழந்தைகளுக்கு வைப்பாங்க. அந்த அணை கட்டுவதற்கு, முல்லை பெரியாறு அணை கட்டுவதற்கு உதவுனார். கரெக்ட். ஸோ எப்பெல்லாம் அந்த குழந்தைகள் அந்த பேரால சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்போ வரைக்கும் அந்த பென்னி குயிக்கோட வரலாறு அந்த மக்கள் கிட்ட நிலைத்து நிற்கும். ஸோ இவங்க தமிழெல்லாம் வளர்க்கணும்னா இந்த வழியில தான் வளர்க்கணும். இதெல்லாம் உணர்ந்துதான் கலைஞர் கருணாநிதி போன்ற மூத்த தலைவர்கள் வந்து இது மாதிரி பெயர் வைப்பது. அதற்காக தான் இந்த அதிகாரியை பற்றி சொன்னேன். அடுத்த சப்ஜெக்ட் போங்க. ஸோ நேற்று நம்ம பேசும்போது சார் இபிஎஸ் வர்சஸ் ஓபிஎஸ் அதுதான் நம்மளோட டாப்பிக்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஏன் தியாகம் பண்ணக்கூடாது, ஓபிஎஸ் மட்டும் ஏன் தியாகம் பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்கள் வந்து பதில் சொல்லி இருந்தீங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை பார்த்தீங்களாங்க சார்? கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தேம்மா, முழுமையாக பார்க்கல. ஒரு லியோ பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் நெறியாளர் ஹரிஹரன் கேள்வி கேட்குறார். மத்திய அரசு நீங்கள் இதை சேர்த்து வைக்கிறதுக்கு பிஜேபி தலைவர்கள் முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், அமித்ஷாஜி, நட்டாஜி, மோடிஜி இவர்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அண்ணன் திரு அண்ணாமலை அவர்களும் முயற்சி செய்கிறார் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹரிஹரன் வந்து திருப்பி கேட்குறாரு, அவங்க யாருங்க நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பிறகு வந்து அடுத்த இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாரத பிரதமர் மோடினா, அவர் பாரத பிரதமருங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர், உலக நாடுகள் எல்லாம் வியந்து போற்றக்கூடிய ஒரு பிரதமர், அவரை வந்து நான் அவருடைய பக்தன் என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவர் பெரியவர் அப்படின்ன உடனே திரு ஹரிஹரன் கேட்குறாரு, சார் இங்கே தமிழகத்தில் வந்து மோடியா லேடியான்னு சொல்லிட்டு பேசிய கட்சின்னு சொன்ன, ஏங்க அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொன்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இங்கே எந்த பிராந்திய கட்சியும் அத்தனை எளிதாக சாதிக்க முடியாத சாதனையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 தேர்தலில் செய்தார். கூட்டணி கிடையாது, ஓகேங்களா, கூட்டணி கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அப்போ தான் முதல்ல ஏடிஎம்கேல அம்மா பிரதமர்னு உருட்ட தொடங்கினார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அந்த மாதிரி கொஞ்சம் உயர்த்தி பேசினா பிடிக்கும். இன்னொன்று, she wants to play a role in national politics. பார்த்துருக்கீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த 13 மாத வாஜ்பாய் கவர்மெண்ட் நடந்தப்போ இவர்களுடைய ஆதரவில் அந்த அரசு நடக்குதுன்றதுனால ஜெயலலிதா டெல்லிக்கு போனாங்கன்னா, ஏன்னா ஒரு ஓட்டில் கவுத்தாங்க, உள்ளபடியே ஒரு ஓட்டில் கவுத்தாங்க, அவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்கும். அங்கே போய் நேஷனல் மீடியாவில் இங்கிலீஷில் பேசி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், பிடிக்கும். ஸோ நேஷனல் மீடியா தன்னை டிஸ்கஸ் பண்ணும், ஒரு பெருமை தானே. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவோட தலையெழுத்தையே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி தீர்மானிக்கிறான்றது பெருமை தானே. ஸோ ஜெயலலிதா இதை ரொம்ப விரும்பி செய்வார். அதனால தான் இந்த ஸ்பீச் இதெல்லாம் ரெடி பண்ணி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எல்லாமே, நான் தான் என் பிரைம் மினிஸ்டர் இப்படி போயிட்டு, இந்த ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு அந்த ஃப்ரேஸ். இன்னும் நல்லா உங்களுக்குலாம் நினைவு இருக்கும், 14 தான் முதல் முறையாக மோடி அவர்கள் பிரதமராகிறார். இந்தியா முழுக்க மோடி அலை, எனக்கு மோடி அலை வீசியதுன்னு சொல்லி தான் பிஜேபி ஆட்சியை பிடிச்சது. குஜராத்தில் வேணால் மோடியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த லேடின்னு அந்த அம்மா சொன்னது அவ்வளோ பேருக்கு பிடிச்சி போய் தான் 37 எம்பி தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தேடி தந்தார்கள். 39 திமுக, 37 2014 நான் சொல்கிறது இல்லை. அப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்க தான் அடிச்சாங்க. அன்புமணி ஜெயிச்சார், அன்புமணி பிஜேபி ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான், மற்ற எல்லாமே கன்னியாகுமரி ஒரு நம்ம காங்கிரஸ் பொன்னார் கரெக்டு. 37 தொகுதிகளில் அன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாமல் வெற்றி பெற்றதுக்கு காரணம் மோடியா லேடியான்றது அவ்வளோ பிடிச்சி போச்சு, நமக்கு ப்ரைடு இல்லை. அதை சொல்கிறாரு ஹரிஹரன். ஏங்க சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொல்கிறதுங்கன்ட்டு சொல்கிறாருன்னா, இவரா உண்மையான அம்மா விசுவாசி? நான் ஏன் நேற்று அப்படி பேசினேன்ட்டு நீங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க, என்ன ஒரு ஓபிஎஸ் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. எப்படிமா நீங்கள் தலைவராக முடியும்?
ஒரு அதிமுக தொண்டன் ஜெயலலிதாவோட இந்த பேச்சை, அந்த ஒரு ஃபியரியான அந்த பஞ்சு டயலாக தேர்தல் பிரச்சாரத்தை சொன்னது, எனக்கு மோடியோட பக்தன் நான். சரி, நீங்கள் என்னதான் அரசியலில் கூட்டணி இதெல்லாம் தேவைன்னாலும் திரு அண்ணாமலை அவர்களை வந்து தம்பி அண்ணாமலைன்னு சொல்லலாம்ல. அவர் மரியாதை குறைவாக பேசணுன்ட்டுலாம் யாரும் சொல்லல. தம்பி திரு அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம்ல. அண்ணனா உனக்கு என்ன வயசாகுது? 7 வயசாகுது. அப்போ இவர்கிட்ட எப்படி அதிமுக கட்சி ஒப்படைக்க முடியும்? அந்த கிளிப்பு நீங்கள் சொன்னது போல் வைரல் ஆகிட்டு இருக்காது. நான் மோடியோட பக்தன்னே சொல்லலாம். அவங்க என்னை எப்படியாவது சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் சொன்னதுக்கு பதில் கறந்த மாடு கறந்த பால் மடி போகாது, கருவாடு மீனாகாது நேற்று எழுதுனதுக்கான மீனிங் என்ன நான் சொன்னேன்ட்டு புரியுதா அப்போ உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த தருணத்தில் கூட அவருக்கு மிரட்டல் வந்துட்டு இருக்குமா? பிஜேபியோட கூட்டணி வைக்க சொல்லி மிரட்டல், கோரிக்கை இல்லை மிரட்டல். முடியாது பார்த்துக்கலான்றாரு. தெரியுமா? அவர் லீடரா, நான் மோடியோட பக்தன் சொல்கிற ஒரு லீடரா? அம்மாவின் உண்மை விசுவாசின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அம்மா வந்து இப்படி பேசி ஜெயிச்ச ஒரு டயலாக நெறியாளர் கேட்குறாரு. ஏன் சார் மோடியா லேட் ஏங்க அது எலெக்ஷனுக்கு பேசுனதுங்க அப்படின்னா உங்ககிட்ட கட்சியை ஒப்படைச்சா இவர் அடகு பெற மாட்டாரா? அடகுலாம் இல்லை, வித்துருவாரு. சார் இப்போ ஆக்சுவலாக ஓபிஎஸ் இருந்தா பிஜேபியோட கூட்டணிலாம் வைக்க மாட்டாரு, பிஜேபியோட இப்போ இணைச்சிருவார் போல. மெர்ஜ் பண்ணிட்டு வருமா? மெர்ஜ் பண்ணிட்டு வாரு. எனக்குன்னு எதுக்கு தனி அடையாளம்? ஏமா அதிமுகவின் எம்பியாக இருந்த போதே தன்னுடைய லெட்டர் ஹெட்டில் மோடியோட படத்தை போட்டவர் தானே இவரோட மகன். இன்னைக்கு தனியாக போய் ஏதோ ஓபிஆர் இதை இயக்கம்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த பக்கம் மோடி படம், இந்த பக்கம் அமித்ஷா படம். அப்படி இருக்கும்போது கட்சி எப்படிமா உயிர்ப்போட இருக்கும்? கரைஞ்சிடாதா? அந்த கரைக்கிறதுக்காக தான் இவர் இவ்வளோ முனைப்பாக இருக்காரு. என்னை சேர்த்துங்க, அதிமுக என்கிட்ட கொடுங்க, கட்சி என்கிட்ட கொடுங்கன்னு இவர் கேட்குறது எதுக்குன்றது இப்போ தெரியுதா? எப்படிமா கட்சி உயிர்ப்போட இருக்கும்? ஒரு கட்சி அழியிறது. இன்னொன்று இந்தியா பூரா பார்க்குறீங்க. நேற்று நம்ம பேசியிருந்தோம், இந்தியா பூரா எல்லா கட்சிகளையும் பிஜேபி எப்படி சுவாகா பண்ணுதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கட்சி அழியணுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த நமது மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சி அழியணுமா? அதைத்தானே விரும்புகிறாரு இவரு. அண்ணனா உனக்கு அண்ணாமலை? நான் கேட்குறேன் சார், விமர்சிப்பாங்கன்னு கூட அவருக்கு ஏன் சார் தோணலை? இங்கே பாருங்க மாலதி, உங்களுக்கு திரு பன்னீர்செல்வத்தோடு பழகியவர்கள்ட்ட நீங்கள் போய் அவர் யார் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் தெரியும். கூச்சனா சொல்கிறதே கிடையாது. எப்படி அவன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும்? அந்த அம்மா போட்ட பிச்சை தானே இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய 20,000 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏங்க அது பிரச்சாரத்துக்கு செஞ்சதுங்க. அப்படிதான் அவர் வந்து செல்வி ஜெயலலிதாவை புரிஞ்சுக்கிறாரா? இதனால்தான் செல்வி ஜெயலலிதா இவர்களெல்லாம் காலில் விழ வைத்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தார் என்பது தெரிகிறதா? கொஞ்சம் திரும்பின உடனே எப்படி முதுகலை குத்துறாங்க தெரியுதா? என்னன்னா செத்து போச்சு அந்த அம்மா, உயிரோட இருந்தால் பேசுவீங்களா? இப்படி பேசுவீங்களா? நிற்கிறாருமா எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் கட்சி தொண்டனும் கட்சி நிர்வாகிகளும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அதிமுக இருக்கவங்களாம் முட்டாள் கிடையாது. அவ்வளோ பேர் இருக்கும்போது பழனிசாமின்னு ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோன்னு இவ்வளோ பேர் 1.5 கோடின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. 1 கோடின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி பேர் ஒரு பழனிசாமி தலைவராக தேர்ந்தெடுக்கிறோன்ட்டு சொல்கிறாங்கன்னா என்ன முட்டாள் அவங்க? இன்னொன்று, நேச்சுரல் செலெக்ஷன்ற ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, இயல்பாக தானே உருவானார் பழனிசாமி. அவர் ஒன்றும் முத்துவேல் கருணாநிதியின் குடும்பத்தில் பிறந்து வந்தவர் அல்ல இல்லையா? அந்த மாதிரி பெரிய குடும்பத்தில் பிறந்து வந்தவரா? வெள்ளமட்டி வச்சிருந்தவர் தானே. எப்படி தலைவராக வர முடிந்தது? இதான் நேச்சுரல் செலெக்ஷன். ஜெயலலிதா நேச்சுரல் செலெக்ஷன், ஜானகி வாஸ் நாட் தி நேச்சுரல் செலெக்ஷன். புரியுதுங்களா? அவர் திணிக்கப்பட்டவர். எம்ஜிஆரோட ஒய்ஃப் அப்படின்ற அடிப்படையில் வந்தாங்க. கட்சி தூக்கி எறிஞ்சிச்சு, மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. மன்னிக்கணும், மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. செல்வி ஜெயலலிதா நேச்சுரல் செலெக்ஷன், கருணாநிதி நேச்சுரல் செலெக்ஷன். எக்ஸாக்ட்லி, அழகாக சொன்ன. அப்படி கருணாநிதி நேச்சுரல் செலெக்ஷன். ஒரு கருணாநிதியை விட மிக மூத்த மற்றும் செல்வாக்கு மிக்க தலைவராக அப்போது இருந்தவர் திரு வி.ஆர். நெடுஞ்செழியன். இறந்து விட்டார். வி.ஆர். நெடுஞ்செழியன் ஞாபகம் இருக்காப்பா? தெரியும். நாவலர் தம்பி அந்த 50 தலைவர்கள் சொல்லுவாங்க. 50 தலைவர்கள், என்.வி. நடராஜன், மதிவாணன், இவர்களோடு 50 தலைவர்களில் ஒருவர் வி.ஆர். நெடுஞ்செழியன். திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு ராஜாஜி ஹாலில் மீட்டிங் நடக்குது. எல்லாரும் வந்து நெடுஞ்செழியன் சிஎம்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்பர் 2 இன் தி கேபினெட் அவர் அண்ணாதுரைக்கு பிறகு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கருணாநிதி பேர் வருது. இன்றைக்கி அந்த யோசிச்சு பாருங்கள், நெடுஞ்செழியன் கையில் கட்சி போயிருந்துச்சுன்னா, திமுக போயிருந்துச்சுன்னா காங்கிரஸ் அடிச்சு உடச்சிருக்கும். அப்படி ஒரு கட்சி இருக்காது இன்றைக்கி. ஸோ எம்ஜிஆரின் ஆதரவோடு அன்று கருணாநிதி திமுகவை கைப்பற்றினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு உங்களுக்கு நினைவு இருக்காது, நால்வரணின்னு ஒன்று உருவாச்சு 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு என்ற நினைவு. நால்வரணின்னு ஒன்று உருவாச்சு. ஜெயலலிதா கிட்ட நெடுஞ்செழியனை பற்றி கேள்வி கேட்குறாங்க. லியோ குறிப்பிட்டது மாதிரி 50 தலைவர்களில் ஒருவர்.
திரு நெடுஞ்செழியன் அவர்களே செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது வர்ணித்த வார்த்தை உதிர்ந்த ரோமம். எப்படி ஆயிட்டார் பாருங்க அவர் அப்படின்றேன். ஆனால் கருணாநிதி 50 வருஷம் அரசியலே தன்னை சுற்றி சொல்ல வச்சார். தட் இஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். பழனிசாமி இஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன். ஓபிஎஸ் இஸ் நாட். இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களால் இனம் காணப்பட்டவர் அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் அவரை பத்தி சொல்லிக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா வந்து யார்கிட்டயாவது அந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம். கரெக்ட். அப்படி போகும்போது ஒரு சிறந்த அடிமையை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்களா? அப்படி இல்லாட்டி நான் வர வரைக்கும் சிறந்த திறமையாளர் ஒருத்தர் இங்க உட்கார்ந்து ஆட்சி பண்ணட்டோன்னு கொடுத்துட்டு போவாங்களா? நான் இப்போதும் சொல்கிறேன், ஒருவேளை பழனிசாமியிடம் அந்த ஆட்சியை கொடுத்து விட்டு போயிருந்தால் அவர் அப்போதே தலைவராக இருக்கக்கூடும். சிஎம் ஆனப்ப திரு பழனிசாமி அவர்கள் மேல் வந்த ட்ரோல் இல்லையோ குறிப்பிடுறது முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பாக அவர் மேல செல்வாக்கு, இரட்டைகளை தோத்ததற்கு துரோகம் பண்ணிட்டார், பிஜேபி கூட கூட்டணி, அவரோட இமேஜ் வந்து டோட்டலா காலி. இமேஜே இல்ல. ஏது அவருக்கு இமேஜ்? இபிஎஸ்க்கு அதான் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அது அமெரிக்கா போனார் கோட்டு போட்டு அதை வச்சு எவ்வளோ எஸ் நான் அதெல்லாம் உடைச்சாங்க சுக்குநூறா உடைச்சாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் பிரச்சாரத்துக்கு போனார். முன்னாடி நீங்கள் 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சாரம் வந்து திமுகவோட முன்னாடி கிளம்பிட்டார். அவர் அக்டோபர் 2020 கிளம்பினார்ப்பா. அப்பவே கிளம்பிட்டார். நான் யோசிச்சேன், வெற்றி நடை போடும் தமிழகம் ஞாபகா கேப்ஷனு, வெற்றி நடை போடும் தமிழகமே பாட்டு வரும். அதை தாண்டி வந்து திமுக தான் வின் பண்ண போறாங்க, இவர் எந்த தைரியத்தில் வந்து முன்னாடியே பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நினைக்கும் போது தான் தெரியுது ஒரு லீடருக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட். அவர் மேலே வந்து துரோகின்னு சொல்கிறாங்க, சசிகலா அவர் வந்து கட்சியை கைப்பற்றலாம் சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் அது நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தா அது அரசியல் சாணைக்கும். ஓகேங்களா? கருணாநிதி பண்ணாது தான் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், நெடுஞ்செழியன் மற்றவங்க 50 தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு இவர் வந்து உட்கார்ல எம்ஜிஆர் துணையோடு உட்காந்து அதே எம்ஜிஆர் கட்சி விட்டு நிற்கலையா? அது அரசியல் சாணையும் ஒரு பண்ணா துரோகம். எப்படி துரோகமாகும்? இன்னொன்று, இதுதான் அரசியலுக்கான இலக்கணம். மோடி பண்ணலையா சென்ட்ரல்? அத்வானி அந்த தீப்பொறி தான் ரத யாத்திரை என்ற தீப்பொறி தான் பாபர் மசூதி இடிப்பில் முடிந்து அதற்கு பிறகு நாடு முழுக்க மத கலவரம் பரவி இந்து முஸ்லீம் டிவைடு உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது. அந்த மோடி, அந்த பாபர் மசூதியை இடித்த அசோக் சிங்கல், இன்னொரு முரளி மனோகர் ஜோஷி, கல்யாண் சிங், யூபி சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங், அத்தனை பேரையும் மார்கதர்ஷக் மண்டல்னு வயதானவர்களுக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி மொத்த பேரை ஓரம் கட்டிட்டு அவர் வரலையா? அரசியலுக்கான இலக்கணமே இதாம்மா. இதில் துரோகம், நேற்று நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன் நினைக்கிறேன், துரோகம், நயவஞ்சகம் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான் அரசியல். அதெல்லாம் பேர் அரசியல் சாணக்கியம் அர்த்தம். ஆமாம், சாணக்கியத்தனம். வெற்றி பெற்றவர்கள் சொல்வது தான் வேத வாக்கு, புரிஞ்சுக்குங்க. அதனால சக்ஸஸ் அலோன் கவுண்ட்ஸ் ஹியர். அதனால இதெல்லாம் பேச்சே கிடையாது. இன்னும் இவர் அசந்தா இவர் துரோகம் பண்ண மாட்டாரா? அந்த சசிகலாவுக்கு எதிராக தானே நம்ம தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரு. சசிகலா டிடிவி குடும்பத்துக்கு எதிராக இன்னும் யார் கூட நிற்கிறாரு? இது துரோகம் இல்லையா சார்? நீங்க யாருக்கு துரோகம் பண்ண போறீங்க அப்படின்றது தான் விஷயம். நீங்க மக்களுக்கு பண்ணாத வரைக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். தேர் இன்ஸ் அ மேட்டர். இப்போ வாங்க, இன்னைக்கு கரண்ட் டாபிக், மக்கள் பார்வையாளர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டாபிக் வாங்க. ஃபர்ஸ்ட் லியோ, நீங்கள் கேட்டீங்க, வாட் இஸ் யோர் அப்சர்வேஷன்? முழுமையாக இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்தீங்க. சரி, உங்க மாலதி அவசரப்படுறாங்க, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அவசரம்லாம் படல சார். இது லியோவோட மைண்ட் வாய்ஸ். சும்மாவே ஒரு பக்கத்துக்கு மேல பேசுவா. நீங்களா நானா? ரைட்டு, பேசுங்க. இல்ல சும்மாவே பக்கமா பேசுவா. இன்னைக்கு வேற 2வது ஆண்டு விழா, என்னென்ன பண்ண காத்திருக்காளோ அப்படின்றதா அவரோட மைண்ட் வாய்ஸ். பேசுங்க, நாம பேசுறத பார்வையாளர்கள் பேசுறத விரும்புறாங்க. பாரியா ரியோக்கு போறாம இது வெளியே வந்து அப்படிலாம் இல்ல. உண்மையாவே நம்மளோட காம்பினேஷன் வந்து ஏன்னா நம்ம வந்து பிரச்சனைகளை சேர்ந்து எதிர்கொள்றோம். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கட்டும், எல்லாமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவருமே சரி. இட்ஸ் a joke மாலதி, இவ்வளோ சீரியஸாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் a joke. நம்ம டீமுன்றது தெரியாதா? பார்க்குறவங்களுக்கு தெரியாதா? இட்ஸ் a joke. Go ahead. கட் பண்ணுறேன். உங்கள் அப்சர்வேஷனை சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரோட அப்சர்வேஷனை சொல்லுங்கள், நான் என்னோட அப்சர்வேஷன் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. வாட் இஸ் யோர் அப்சர்வேஷன்? ஆதோ ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, திரு பிரசாந்த் கிஷோரோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, அண்ட் திரு விஜய் அவர்கள் நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக பேசினதா நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சமாக பேசினதா? 4 பக்கம் தான் பேசினார். இப்போ திருப்பி 4 பக்கம் கொஞ்சமாக பேசினார். மீதி 2 பேரோட ஸ்பீச்சு. வாட் இஸ் யோர் அப்சர்வேஷன்? ஜிஜோ, எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர்கிட்ட இருந்து போயிடுவோமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க சார். ஆக்சுவலாக நான் வந்து அது முடிக்கிறதுக்குள்ளே யோசிச்சு வச்சுக்கணும். சொல்லுங்கள்.
இந்த 2ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தோட பார்த்தோம். பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து ஏன் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேள்வி எழுப்பணும். ஒரு வேளை இதுக்கு இன்வைட் பண்ணிருக்கலாம். அதை தாண்டியும் வந்து சில விஷயங்கள் பேசினாங்க. ஸோ நிறைய பேர் பேசினாங்க. சிடிஆர் பேசினாங்க, மணி பேசினாங்க, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன், விஜய், நிறைய பேர் பேசினாங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆதவ் அர்ஜுன், பிகே மற்றும் விஜய் இவங்களோட 3 ஸ்பீச் தான், 3 பேரோட ஸ்பீச் தான். அதில் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களோட ஸ்பீச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டோம்ல ஜான் ஆரோக்கியராஜ் மற்றும் உங்களுக்கு வந்து இடையே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நாம் பேசுறதை வந்து வெளிப்படையாக அங்கே போய் பேசியிருக்காரு. அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஒரு யூடியூப் சேனல் சொல்கிறாரு அவர், அப்படி விளம்பரம் நம்ம சேனலை பற்றி இவ்வளோ பெரிய கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுகிறாரு, சந்தோஷப்படாமல் நீ இல்லை யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் மாதவ அர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை. இல்ல இன்னொன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், நம்மள கவனிக்கிறாங்க. அவர் கவனிக்கிறாரு, நீ கண்டிப்பா பண்ணுங்க. இல்லை தாண்டி இல்லை, அவர் ஆரம்பிக்கும் போதே எல்லா பேர்த்தையும் சொல்லிட்டு நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி கட்சியினுடைய ஆலோசகர், தலைவருடைய ஆலோசகர், என்னுடைய நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே நம்பர் ஏன் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. அதுக்கப்புறம் வந்து அவர் பேசும்பொழுது வந்து அந்த விகடன் மேடையில் பேசினார்ல, அந்த உற்சாகம், அந்த கான்ஃபிடென்ட்டு, அந்த தைரியம், அந்த போல்னஸ் வந்து அவர் ஸ்பீச்சில் இல்லை. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து டைரெக்டாக திமுகவையோ இல்லை பாஜகவையோ இல்லை திமுகவை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட நபரையோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து தாக்கி பேசலை, விமர்சிக்கவும் செய்யலை. ஜென்ரலாக கட்சியை பற்றியும் கட்சியில் என்ன நடக்குது, ஸோ கட்சி எப்படி கொண்டு போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். சினிமா இண்டஸ்ட்ரி கண்ட்ரோலில் வைக்கிற ஆட்சி நடக்குதுன்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரின்னு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ அட்டாக் பண்ணுவேன் பேசுவார்னு நினச்சேன். இந்த மாதிரி பல தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக கொண்டு போனார். ஸோ விகடன் மேடையில் பேசினார்ல ஆதவ் அர்ஜுன், அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து திமுக மேலேயோ பாஜக மேலேயோ இல்லை. சரி, எதுக்குன்னு முடிவு பண்ணியாச்சு, உங்களோட அரசியல் எதிரி அவங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன தயக்கம் இருக்க போகுது, ஏன் தயங்குறாரு, ஏதாவது வந்து திமுக தரப்பு வந்து அழுத்தம் வந்ததா, இல்லை வந்து அவங்க குடும்பத்திலே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியாக இருந்துக்கிறாங்க, ஆமாம் அவங்கள்ட்ட சொல்லி அதை அனுப்பப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சில விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதவ் அர்ஜுன் வந்து வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறாரோ இல்லை கட்சியில இருந்து இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. நீங்க பாத்தீங்களா, கட்சியில இருந்து இன்சிஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா விஜய் அவர்கள் சொல்றாரு, இந்த பண்ணையார் கட்சியில இருக்காங்க, பண்ணையார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு என்னை பத்தி சொன்னாங்கன்னு சொல்றாரு. இது வந்து முதலமைச்சரையும் திமுகவையும் தான் சொல்றதா நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்போது திமுக மேல சாஃப்ட் டோன் எடுங்கன்னு சொல்லிட்டு கட்சி சொல்லி இருக்கோன்னு எனக்கு தோணல. இல்ல நான் எப்படி சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள், ஓகேவா, ஒரு தலைவர் தான் அந்த மேடையில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது கரெக்டா இருக்கும். நீங்க பேசாதீங்க, நான் பேசிக்கணும் விஜயை சொல்லிருக்கலாம் தனிப்பட்ட முறையில். இப்ப வந்து ஒரு ஆதவ் அர்ஜுன் வந்து விஜயோட நல்லா பயங்கரமா பேசுறாரு, திமுக எதுக்குறாருன்னா அந்த லைம் லைட், அந்த ஃபோக்கஸ், தொண்டர்களுக்கு வந்து விஜயோட தலைவரோட ஒரு நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் மேடையில இதுதான் நடந்துச்சு. விகடன் மேடையில விஜயை விட ஆதவ் அர்ஜுன் ஸ்பீச் தான் இம்ப்ரெசிவ். அல்ல, அதை தாண்டி அப்போ வந்து அவர் வெற்றி கழகத்தில் இல்லை, அப்போ பேசலாம், இப்போ பேச முடியாதுல்ல, இங்கே விஜய் தான் ஹீரோ, ஓகேவா. ஸோ இது வந்து விஜயாலே வந்து ஆதவ் அர்ஜுனுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். விஜய் அப்படி சொல்லியிருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் ஆதவோட ஸ்பீச்சில் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். எனக்கு வலுவாக திமுக எவ்வளோ குறைச்சல் கொடுத்துச்சு, தொல்லை கொடுத்துச்சு, அவரை எப்படி வந்து பயன்படுத்தி கொண்டு வெளியேற்றியதுன்றதெல்லாம் தெரியும். அந்த கோபமும் ஆதங்கமும் விகடன் மேடையில் நன்றாக வெளிப்பட்டது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு வேகமாக பேசிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நேரடியாக திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு மேடையில் இருந்து கொண்டு ஏன் சாஃப்ட் டோன் எடுத்தார்ன்றது உள்ளபடி எனக்கும் புரியல. வெளியே சொன்ன மாதிரி சினிமா தொழில்னு ஆரம்பிச்சோடனே 4 சாத்த போகிறான்னு நினச்சா அப்படியே அதுலேருந்து டிவைட் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. ஒரு குடும்பம் சினிமா தொழிலே கண்ட்ரோல் வச்சிருக்குன்னு சொல்லுங்களேங்க. உங்களுக்கு கட்சி இருக்கீங்க, இன்னொன்று உங்கள் கட்சியின் தலைவரும் சினிமா தொழிலை சேர்ந்தவர் தானே, துறையை சேர்ந்தவர், சந்தோஷப்படுவார். இன்னும் பேசுனீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சிக்கல் நம்ம டீட்டெயிலாக பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? என்ன அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உண்மையிலே சந்தோஷப்பட்டுவார். ஏன் சாப்பிட்டுட்டோன்றது எனக்கும் உள்ளபடியே குழப்பமாக தான் இருந்தது. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் பற்றி இவர் சொல்கிறாரு இல்லையா, அப்படியெல்லாம் விஜய் நினைக்கிறவரா எனக்கு தோணலை. என்னன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயை தவிர அங்கே நிறைய பேர் புதுசு. ஸோ விஜயால் அடையாளம் காட்டப்பட்டவங்க தான் இன்னைக்கு கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் அவங்களோட பேர்லாம் இப்போ தான் தெரிய வருதே. இன்னொன்று பிகேவை வந்து திரும்ப பிகேலாம் யாருனே தெரியாது தமிழ்நாட்டுல. நீங்கள் உங்களோட அப்சர்வேஷனை சொல்லுங்க. நான் பேசிட்டுமா பிரசாந்த் கிஷோர் பற்றி, நான் ஆதவ் அர்ஜுன் பற்றி பேசிட்டோம். பிரசாந்த் கிஷோர்லேருந்து என்னோட அப்சர்வேஷன். பிரசாந்த் கிஷோர் பேசிட்டு அதுக்கப்புறம் விஜய் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு எனக்கு மிகப்பெரிய நெருடலாக இருக்கிறது
இந்த விஷயம் வந்து நாம் தான் நம்ம சேனல் தான் பிரேக் பண்ணோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் 2026 தேர்தலுக்கு வியூக வகுப்பாளராக வேலை செய்வதற்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு கணிசமான தொகையை அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறார் என்பது உறுதி. நான் உறுதியாக நான் இன்றைக்கி நம்ம சேனலில் அஷ்யூர்டாக சொல்கிறேன், உறுதி. இங்கே வந்து ரகசியமாக திரு பழனிசாமி அவர்களையே இவர் சந்தித்து விட்டு போனார். டெல்லியில் சில சந்திப்புகள் நடந்தது, இது உறுதி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து மேடையில் ஃபஸ்ட்டு இது விஜய் அவர்களுக்கு தெரியாது என்று நான் நம்புகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினது, வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டது, பேமெண்ட் வாங்கினதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் பிரசாந்த் கிஷோருக்கு இன்றைக்கி இவ்வளவு பெரிய இடத்தை விஜய் கொடுத்திருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை. திரு விஜய் அவர்கள், நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் வியூக வகுப்பாளர்கள்லாம் முக்கியம், இன்னைக்கு தேர்தலுக்கு அவசியம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவர்களால் ஒரு தேர்தலை வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது. ஆனால் திரு பிரசாந்த் கிஷோர் போன்றோருக்கு நம்மால் தான் ஒரு கட்சி ஜெயிக்கிறது என்ற எண்ணம் உண்டு. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதலாக தேர்தலுக்கு எப்போது பணியாற்றுகிறார் என்றால் 2012ஆம் ஆண்டு குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூக வகுப்பாளராக வேலை செய்கிறார். அதற்கு பிறகு 2014 மக்களவை தேர்தலில் அவர் வந்து சிஏஜி, சிட்டிசன் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் என்ற ஒரு அமைப்பை நடத்துகிறார். அவரோடு வேலை பார்த்தவர் தான் ராபின் சர்மா எல்லாம் அந்த ஷோ டைம், சுனில் கனுகுலு அவரோடு வேலை பார்த்தவர். அதற்கு பிறகு ஐபேக் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு 2014 மக்களவை தேர்தலில் மோடி அவர்களுக்கு வியூக வகுப்பாளராக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களது நிறுவனம் பணியாற்றியது. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு என்னென்னா, திரு சுனிலை கூட அப்படி சொல்லலாம், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லலாம், இன்னும் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க பெயர் வெளியே தெரிவதை கூட அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த பிரசாந்த் கிஷோரோட தன்மை என்னென்னா, முடிஞ்ச உடனே என்னால் தான் நீ ஜெயிச்சேன்னு போய் அவங்ககிட்டே சொல்லுவார். 2014 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பிஜேபி என்னென்னவெல்லாம் செய்தது என்பதையெல்லாம் நான் பார்த்தோம். அண்ணா ஹசாரையெல்லாம் வச்சு என்னென்ன நாடகம் போட்டாங்க, அந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து சில்லறைகளை சிதறவிட்டவர்களில் நானும் ஒருவன். காங்கிரஸுக்கு எதிராக அந்த கேஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, கிரண் பேடி இவர்களெல்லாம் பார்த்து அதன் பின்னணியில் அப்போது வேலை செய்தது திரு பிரசாந்த் கிஷோர். ஸோ மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வதற்கு பிரசாந்த் கிஷோர் அப்போது வேலை செய்கிறார். வேலை செஞ்சு முடிஞ்ச உடனே இந்த கவர்மெண்ட்டில் அட்வைசர் ரோல் எனக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அமித்ஷா கூப்பிட்டு, தம்பிக்கு வா, ஐடியா தான் கொடுத்தேன், அதோடு போயிடணும், ஃபோன் சொல்லி அனுப்பின உடனே தான் பிரசாந்த் கிஷோர் கோபப்பட்டு கொண்டு பிஜேபி எதிர்ப்பாளராக மாறி 2015 பீகாரில் நிதிஷ்குமாருக்காக முதலாக, அவர் பீகார் மண்ணை சேர்ந்தவர், பீகாரை சொந்த ஊராக கொண்டவர், பிராமணர், அவர் பீகாரில் நிதிஷ்குமாருக்காக வேலை செய்கிறார். அதற்கு பிறகு 2020 பீகார் சட்டப்பேரவை தேர்தலிலும் நிதிஷ்குமாருக்காக வேலை செய்கிறார். நிதிஷ்குமார் 2015 சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தார். அந்த அவர் வேலை செய்ததெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நிதிஷ்குமார் வந்து ஜனதாதள் யுனைடெட், ஜனதாதளுக்கு கர்நாடகாவில் தான் ஜனதாதள் செக்குலர், அந்த ஜனதாதள் யுனைடெடோட வைஸ் பிரசிடென்ட், நேஷனல் வைஸ் பிரசிடெண்ட்டாக பிரசாந்த் கிஷோரை ஆக்கி அட்வைசர் டு பீகார் கவர்மெண்ட் என்ற பதவியை திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கொடுக்குறார். அப்புறம் இவர், ஏங்க நிதிஷ்குமார் ஒன்றுமே தெரியாதுங்க, என்னால் தாங்கன்னு சொன்னோன்னே ஒரு ஸ்டேஜில் மரியாதை வெளில போ அப்படின்ட்டு நிதிஷ்குமார் வெளியேற்றி விடுகிறார். 2017 சட்டப்பேரவை தேர்தலில் பஞ்சாபில் தேர்தல் நடந்தபோது பஞ்சாப் தேர்தலில் கேப்டன் அமரிந்தர் சிங்குக்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பணியாற்றுகிறார். அதே ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியின் கூட்டணிக்காக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை செய்தார். இந்த மோடிக்காக சாய் பே சர்ச்சான்லாம் நிறையா ஐடியாஸ்லாம் வரல, அது மாதிரி இவர் திரு ராகுல் காந்தியை வச்சு ரோட் ஷோ, பிரியங்கா வச்சு ரோட் ஷோ, இதெல்லாம் நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணுறாரு. அங்கே இந்த தேர்தல் ரிசல்ட் என்னாச்சுன்றதை பின்னாடி நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு 2019 ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்காக வேலை செய்கிறார். 2020 ஆம் ஆத்மிக்கு டெல்லியில் வேலை செய்கிறார். 2021 தேர்தலில் மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில், இங்கே திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவாக வேலை செய்கிறார். இங்கே நீங்கள் இந்த வேலை செய்த கட்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய கட்சிகளை பார்த்து திரு பிரசாந்த் கிஷோர் வேலை செய்கிறார் என்பது பார்ப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். 2017 தேர்தல் சொன்ன உத்தரப்பிரதேச தேர்தல், அப்போது ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சி கூட்டணி தலைவர் ஜமாச்சும் அப்போ கூட்டணி பகுஜன் சமாஜ் பிஎஸ்பி பின்னாடி 2017 காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாடி இல்லை 17 தான் பகுஜன் சமாஜ் இல்லை பின்னாடி காங்கிரஸ் அண்டு சமாஜ்வாடி பார்ட்டி கூட்டணி வைக்கிறாங்க. 403 சட்டப்பேரவை தொகுதி யூபியில், பெரிய ஸ்டேட்டில் 403 தொகுதி. பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கூட்டணிக்கு வேலை செய்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் யூபியில் எந்திரிக்கல.
அதற்கு முந்தைய தேர்தலில் 224 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த சமாஜ்வாடி கட்சி பிரசாந்த் கிஷோர் வேலை செய்த அந்த தேர்தலில் பெற்ற எண்ணிக்கை வெறும் 47. 2021 தேர்தலை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதலில் திரு பிரசாந்த் கிஷோர் அணுகியது திரு கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையம். அங்கே ஒரு அமௌண்ட் அட்வான்ஸும் வாங்கிட்டார். வாங்கி 1 மாதம் வேலை செய்துவிட்டு அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்கிறார். அவங்கக்கிட்ட அவங்களையும் ஒரு அட்வான்ஸ் வாங்குறாரு. வாங்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும்போது திரு பழனிசாமி தான் இப்போ சிஎம்மாக இருக்கிறார்ல, சித்தரஞ்சன் சாலை இவர் போயிட்டு வந்த மேட்டு தெரிஞ்சிடுச்சு. தம்பி எங்கே வேலை செய்ய போகிறீங்க என்று கேட்டதும், இல்லை சார் நான் அங்கே போகிறேன்னா அதுக்கு பிறகு வரல அவர். அதற்கு பிறகு தான் திரு பழனிசாமி அவர்கள் சுனில் கனகுலவை அழைத்து அதுதான் அந்த வெற்றி நடை போடும் தமிழகம் கேம்பெயின், அக்ரெசிவ் கேம்பெயின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது. ஸோ இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்களா இங்கிலீஷில் பேசினார் திரு பிரசாந்த் கிஷோர், பார்த்தீங்களா ஸ்பீச்சை? எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்கள்? தெரியல, ஒரு கட்சியோட தலைவராக வந்து பேசினேன் வரேன், நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணல, உங்கள ஜாயின் பண்ணி நம்ம தேர்தலில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 3 விஷயங்களை அவர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்தில் சொன்னார். இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் கூட எழுதி வச்சிங்க, சரியாக பார்க்கல. நான் சொல்கிறேன் அதெல்லாம். அதற்கு முன்பாக 2 மே 2021 அன்று NDTVயில் ஸ்ரீனிவாசன் ஜெயினுக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் ஐ ஹவ் டன் எனஃப் டைம் ஃபார் மீ டு டேக் அ பிரேக் அண்ட் டூ சம்திங் எல்ஸ் இன் லைஃப். ஐ வாண்ட் டு குவிட் தி ஸ்பேஸ். தேர்தல் வியூக வகுப்பாளராக நான் இனி பணியாற்றப் போவதில்லை என்று கூறிவிட்டு அதன் பிறகுதான் அவர் ஒரு நீண்ட பாத யாத்திரையை நடத்திய பிறகு பீகாரில் ஜன்சூரஜ் என்ற கட்சியை தொடங்குகிறார். ஜன்சூரஜ் என்ற கட்சியை தொடங்கி சமீபத்தில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த இடைத்தேர்தலில் 4லையும் தோல்வி அடைஞ்சது. இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, ஏங்க ஒரு 10 மாத குழந்தைங்க எங்கள் கட்சி உடனேவா ஜெயிச்சிடும், 243 தொகுதிகளிலும் ஜன்சூரஜ் கட்சி போட்டியிடும் என்று கூறினார். இப்போது திரு லியோ அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி என்ன பேசினார்ன்றதுக்கு நான் வர்றேன். திரு லியோ அவர்கள் குறிப்பிட்டது போல ஜன்சூரஜ் கட்சியோடு சேர்ந்து கூட்டணியாக விஜயோடு சேர்ந்து பணியாற்றப் போகிறேன்னு சொல்கிறார். அந்த பிரசாந்த் கிஷோர் இவங்கெல்லாம் பேசுவதற்கு முன்பாக மேடையில் கெட் அவுட் என்ற ஒரு பதாகை வைக்கப்பட்டு மொழி திணிப்பு, இன்னும் நிறைய தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயம், குறிப்பாக பாஜக மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றின் கொள்கைகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள், பாலியல் வன்முறை இதுக்கெல்லாம் குறிப்பிட்டு கெட் அவுட் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் ஆதவ் கூப்பிட்டு அதில் எல்லாரும் கையெழுத்து இயக்கம் போல் நடத்துகிறார்கள். ஆதவ் கூப்பிட்டு இவரை கையெழுத்து போட சொல்லும்போது இவர் மறுத்தார். கவனிச்சிங்களா? அது செய்தியாச்சு. கவனிச்சிங்களா? கெட் அவுட்டில் கையெழுத்து போட்டுன்னா கையெழுத்து போட சொன்னவனை கெட் அவுட் சொல்கிறார் இவர் பிரசாந்த் கிஷோர். என்ன காரணம் என்றால் இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இங்கே கையெழுத்து போட்டுட்டு பாட்னால அவர் கால் வைக்க முடியாது. கரெக்டுங்களா? மேடையில் பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஆகியோரை தனது கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட விஜய் தனது கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு பீகாரை சேர்ந்த ஒரு பிராமணரை எதற்கு அழைத்து வந்தார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. வியூக வகுப்பாளரா வேலை பார்க்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டணியா? அந்த தானே சார் மீன் பண்றாங்க. வியூக வகுப்பாளராக வேலை பார்க்கவில்லை என்றால் 2 கட்சியும் கூட்டணி என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். ஜன்சூரஜ் கட்சியோட கொள்கை என்ன, உங்களோட கொள்கை என்ன? ஜன்சூரஜ் கட்சி தொடங்கிய போது திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் அறிவித்தது மதுவிலக்கை ஒழிப்பது தான் எனது முதல் கொள்கை. மதுவிலக்கை செயல்படுத்துவதால் பீகார் ஆண்டுதோறும் 20,000 கோடியை இழந்து கொண்டிருக்கிறது. கம்மியாக குடிக்கிறாங்க போல இருக்கு. நம்ம ஊரில் எவ்வளோப்பா? 50,000 கோடி தொட்டுருச்சு சேல்ஸு. ஸோ மது ஒழிப்பை ஒழிப்பது தான் என்னுடைய முதல் வேலை. ஸோ டாஸ்மாக்குகளை அதிகம் படுத்துவேன், அதுதான் என்னுடைய அந்த மதுக்கடைகள்னு சொல்லுங்க. டாஸ்மாக் எடுத்து நம்ம ஊர் நிறுவனம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அங்கே அவர் மது கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அந்த பணம் 20,000 கோடி எடுத்து நான் கல்விக்கு பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. அது போக அந்த எக்ஸ்பிரஸ்ல, நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஜன்சூரஜ் தொடங்கும் போது திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசிய ஒரு முக்கியமான விஷயம், பீகார் மக்கள் வங்கிகளில் செலுத்தக்கூடிய பணங்களை எல்லாம் எடுத்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் நான் வந்தால் தடுப்பேன்றார். இது விஜய்க்கு உடன்பாடா? மது ஒழிப்பை ஒழிப்பேன் என்று சொல்லும் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கொள்கை விஜய் அவர்களுக்கு உடன்பாடா? இன்றைக்கி விஜய் அவர் பேசும்போது என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தமிழகத்திலே இது இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. 3 விஷயங்களை ஒழித்துவிட்டு அந்த வளர்ச்சி
வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும், சிசிடி என்று சொல்கிறார். கரப்ஷன், கம்யூனலிசம் அண்ட் டைனாஸ்டி, ஊழல், மதவாதம் மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறாரு. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை செய்த போது வாரிசு அரசியல் பற்றி உங்களுக்கு தெரியலையா? இல்லை, அப்போ வந்து ஒரு வியூக வகுப்பாளர், இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரசியல் கட்சி தலைவராக விஜயோட கொள்கைகள் மற்றும் ஜன்ஸ்வராஜ் கட்சியின் கொள்கைகள் இருவருக்கும் உடன்பாடா? அக்டோபர் 25 பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பீகாரில் போட்டியிட போதா? கட்சி பேரிலேயே தமிழகன்னு வச்சுட்டீங்க நீங்கள், பீகாரில் எப்படி போட்டிடுவீங்க? என்ன கூட்டணி உங்கள் 2 பேருக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியல. இப்போ நீங்கள் தான் இப்போ இவர் குறுக்கிட்டார் லியோ சார். அப்போ வகுப்பாளர், இப்போ ஒரு கட்சி தலைவர். வெற்றி விழான்னு ஒன்று சரி, தொடக்க விழான்னு ஒன்று நடக்குது, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கொண்டு வரணும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது தெரிந்த முகமாக இருக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து யாருமே கூட்டு வர முடியாது. கூட்டு வந்தால் கூட்டணின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கதை எழுதுவார்கள். சரி, இருக்கவே இருக்காரு, இங்கே வந்து பார்த்தாரு, இவர் இன்வைட் பண்ணிடலாம், இவர் தெரிந்த முகமாகவும் இருக்கிறாரு, அதர் ஸ்டேட்டாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம். ஏன் ஒரு தலித் கட்சியின் தலைவரான செல்வி மாயாவதி அவர்களை அழைத்து வந்திருக்கலாமே? சூப்பராக இருந்திருக்கும் சார். பயங்கர திரு வெயிட்டேஜ் ஆம்ஸ்ட்ராங் கிடைச்சிருக்கும். அவர்களின் மறைவுக்கு வந்தார் என்று நினைவு, நான் சிறையில் இருந்தேன், வந்தார் இல்லைங்களா? அழைத்து வந்திருக்கலாமே, ஒரு தலித் ஐக்கானாக இருந்திருக்கும்ல. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கோட சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஒரு இந்த பாருங்கம்மா, எந்த விஷயமா இருந்தாலும் அரசியலில் காஸ்ட் பெனிஃபிட் பார்க்கணும் நீங்கள், சரியா? ஒரு விஷயத்துக்கான காஸ்ட் என்ன விலையை கொடுக்குறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பலன்? பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததால் விஜய்க்கு என்ன காஸ்ட், என்ன பெனிஃபிட்? பிரசாந்த் கிஷோருக்கு வேணால் என்ன பெனிஃபிட்னு கேட்டால் சொல்லுவேன் சார் நான். ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு யாரை கை காட்டுறாங்களோ அவங்க பல பேரால் அறியப்பட போகிறாங்க. ட்ரூ. ஏன்னா இவர் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. நம்மளுக்கு விஜய் தான் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் பிரசாந்த் கிஷோருக்கு தான் இது வந்து நிறைய லைம் லைட் கிடைச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன் செய்யறான்னு தான் மாலதி எனக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லை, ஒரு சைன் போட சொல்கிறாங்க. இது ஒரு எவ்வளோ அழகான கேம்பெயின், கெட் அவுட் போட்டு மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் போட மாட்டேன்னு அவர் சொல்கிறாருன்னா இது வந்து கொள்கை கூட்டணியா, கொள்கை முரண் கூட்டணியா? அங்கே எங்கே பாட்னாவில் போய் இறங்கினோன்னா கல்ல விட்டு எறியறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்கள். அப்போ இதெல்லாம் நீங்க பேசி வச்சிருக்கணும்ல அப்ப சார். எதுக்கு கூட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல. விடுங்க சார், தமிழ்நாட்டுல விஜய்க்கு என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்கும் சார்? ஏன்னா இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதை நியூஸா எடுத்துட்டாங்க. விஜய் கொடுத்த பேனாவை நோ என்று சொன்ன பிகே அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்காங்க சார்? நல்லா இல்லதான். அதனால தான் எனக்கு ஏன் கூட்டு வந்தாருன்றது புரியல. வியூக வகுப்பாளர் கிடையாது, நான் இந்த தொழிலை விட்டு விடுகிறேன் என்று 2 மே 2021 டிக்ளேர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதுலேருந்து போகல. திருட்டுத்தனமாக இந்த ஏடிஎம்கே மாதிரி கட்சி கூட அக்ரிமெண்ட் போடுறதுன்றது அது வேறு. வெளிப்படையாக அவர் ஒப்புக்கொண்டபடி அவர் இந்த வேலையை செய்ய போவதில்லை. அப்போ விஜய் கட்சிக்கு இவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு? அவரோட ஸ்பீச்சிலேருந்தே பார்த்தா நான் ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் விஜய், நான் இந்த வேலையை செய்கிறது இல்லைன்ட்டு நான் ஏற்கனவே அறிவித்து விட்டேன். 3 அல்லது 4 ஆண்டுகளாக நான் அந்த வேலையை செய்யவில்லை. விஜய் அவர்களை அரசியல் கட்சியாக நான் பார்க்கவில்லை, ஒரு தமிழ்நாட்டின் நம்பிக்கையாக பார்க்கிறேன். 35 ஆண்டு காலமாக இருந்து வந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வடிவமாக திரு விஜய் அவர்களை பார்க்கிறேன். அதற்காக திரு விஜய் அவர்களுக்கு உதவ வந்துள்ளேன்னா எந்த வடிவத்தில் வர்றீங்க நீங்கள்? யூக வகுப்பாளரா? யூக வகுப்பாளர் என்றால் திரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு அங்கே என்ன வேலை? அவர் வகுத்த வியூகம் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்போ என்ன முதல் நாள் முதல் கையெழுத்து இன்னும் அப்போ 100 மதுக்கடைகளை திறப்பதா? என்ன வியூகம் வைக்க போறீங்க நீங்கள்? நீங்கள் இது ஒரு முரணாக தெரியலையா? அவர் பீகாரை சேர்ந்த பிராமணர். இன்னும் அந்த பீகாரில் எல்லாம் அந்த சாதி ஆதிக்கங்கள் எப்படி இருக்கின்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னும் அங்கெல்லாம் நம்பர்ஸ் ஜாஸ்தி, பாப்புலேஷன் வைஸ் பிராமணர்களோட எண்ணிக்கை அதிகம். நம்ம ஊர் மாதிரி குறைந்த எண்ணிக்கை கிடையாது, அதிகம். அவருக்கு போய் பிராமணியத்தை எதிர்ப்பதையே தன் இறுதி மூச்சாக கொண்டிருந்த தந்தை பெரியாரோட சிலையை பரிசாக அளிப்பது எத்தகைய முரண்! கிண்டல் பண்ணுறீங்களா நீங்கள் எங்களெல்லாம்? இல்லை, அந்த சரி அவர் ஏற்றுக்க சொல்கிறாரு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். விஜய் அந்த சிலையை கொடுத்து அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவர் அந்த கொள்கையை ஏற்றுக்கிற மாதிரி தான் சார். அப்போ ஒரு பிராமணரை வைத்து பிராமண எதிர்ப்பை செய்ய போகிறீர்களா? பெரியாரோட கொள்கை என்னப்பா? முக்கியமான கொள்கை. கடைசியாக திரு பெரியார் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அந்த மனிதன் பிறப்பின் காரணமாக
தாழ்வு என்று சொல்வதை பெரியாரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதுக்காக தான் கடவுளை எதிர்த்தாரு. இல்லாத கடவுளை வந்து போய் எதுக்கிறது, சண்டை போடுறது, முட்டாள்தனம் என்பது பெரியார் அறியாதவராக நம்ம பேசியிருக்கோம், நிறைய பேர் பேசியிருக்காங்க. கடவுள் இல்லைன்னு தெரியும், அப்புறம் கடவுள் இல்லைன்னு சிலை போட்டு உடைக்கிறது லூசுத்தனமா இல்லை? அதையே செஞ்சார். அந்த கடவுளின் பெயரை சொல்லித்தான் நீ தாழ்ந்தவன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தான் பிராமண எதிர்ப்பு என்பதை பெரியார் கையில் எடுத்தார். யூரின் பேக் வச்சுட்டாங்க, தள்ளாடுது. அப்போ அவருடைய திராவிடர் கழக தோழர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது பெரியார் அந்த படுகையில் இருக்கும்போது சொல்கிறார், எனக்கு சாவறதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நோ வந்துருச்சு, நோ வந்தால் சாவணும், வயசாகி போச்சு, நோ வந்துருச்சு சாவணும், ஆனால் சாகும்போது உங்களையெல்லாம் சூத்திர பசங்களாக விட்டுட்டு போகிறேன்றது தான் எனக்கு வருத்தம். ஏன்னா அந்த சாதிய அடுக்குமுறையை இன்னும் உடைத்து நொறுக்க முடியவில்லைன்ற ஆதங்கம் திரு பெரியார் அவர்களுக்கு இருந்தது. அப்போது ஒரு பிராமணர் என்று நான் கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர். திமுக கையில் வேலை தூக்கி கொடுத்தது இவர் தான், ஞாபகம் இருக்கா இல்லையா? சார் அவரோட ஆட்டிடியூடே எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? விஜய் நடந்து வர்றாரு, சூப்பர் ஸ்டார்மா, அவர் தோல்ல கை போட்டு தட்டி கொடுத்துருவாரு, என்ன குழந்தையா விஜய்? இதுக்கு முன்னாடி சார் திமுக கூட இது டைப்பிக்கல் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், புரியுதுங்களா தம்பே? வா, அந்த ஆட்டிடியூடை பார்த்தேன். இதை ஏன் விஜய் அனுமதிக்கிறான்றதை எனக்கு புரியல. ஸோ இதெல்லாம் ஃபாரின்ல இப்படியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. தலைவர்கள் வந்து இப்படி கை கொடுத்துட்டு இப்படி கை கொடுத்து இந்த கையை அவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க சுப்பீரியர், கையை போட்டாங்கன்னா அவங்க சுப்பீரியர், உடனே இவங்க என்ன பண்ணணும் இப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குமா? ஏமா வர்றாரு விஜய், நீ தோல்ல கை தட்டி விஜயை தட்டி கொடுத்து நீ கூட்டிட்டு வரீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு? இப்போ திமுகவிலையும் அரசியல் கற்றுக் கொடுக்குறீங்களா விஜய்க்கு? அதான மீனிங் அதுக்கு? தம்பி நீ சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அரசியலில் நான் தான் சூப்பர் ஸ்டார். இன்னொன்று அவர் பேச்சிலேருந்து ஒன்று சொல்கிறேன். 2026 தமிழ்நாட்டில் அதிக பிரபலமான பீகாரியாக நான் தான் இருப்பேன். இப்போது யார் பிரபலமான பீகாரி? MS தோனி. MS தோனி சென்னை சூப்பர் கிங்ஸை வெற்றி பெற செய்கிறார், அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலரு. 2026 டிவிக்கு ஜெயிச்ச பிறகு நான் தான் பாப்புலர், நீங்கள் தோனியை விட நான் தான் பாப்புலராக இருப்பேன்னு சொல்கிறார். நான் உங்கள் மனசில் என்ன நினைப்பு நான் கேட்குறேன். ஏன் வந்து அப்போ யூபியில் சிங்கிள் டிஜிட் கொண்டு போனீங்க நீங்கள் காங்கிரஸை? இத்தனைக்கும் பெரிய பெரிய தொகை வாங்கிட்டு தான் அவர் வேலை செய்கிறாரு, இலவசமாக எங்கேயும் வேலை செய்யலை. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய தொகை வாங்கி கொண்டு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் வேலை செய்கிறார். வேலை செஞ்சு முடிச்சுட்டு இவர் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேர்தல் முடிஞ்சோடனே இவரை விரட்டி விடுறதுக்கு என்ன காரணம்னா, நீ இலவசமாக வந்து செஞ்சுட்டு வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுன்னு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க. துட்டை வாங்கிட்டு செஞ்சுட்டு நீ ஏன் மூஞ்சுக்காக ஜனங்க ஓட்டு போட்டாங்க, நான் தான் காரணம்ட்டு நீ சொன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர் ஒத்துக்குவாங்க? நேத்துல இருந்தே சார் எல்லா மீடியாலையும் தாவேகாவோட 2ஆம் ஆண்டு விழா மேடையில பிரசாந்த் கிஷோர் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மாயாவதி போன்ற ஒரு பெரிய தலைவர் வந்திருந்தால் விஜய் அவர்களுக்கு பெருமை, குறைந்தபட்சம் கேஜ்ரிவாலை கூட்டு வந்திருந்தா கூட பெருமைமா. ஒரு வியூக வகுப்பாளர்மா. இன்னும் அந்த கட்சி தத்தகா புத்தகான் இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இல்லை ஜாய் ஆஃப் கிவிங் ஃபவுண்டேஷன் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு இருக்கிற ஒரு நிறுவனத்திலேருந்து பல கோடி ரூபாய் இவர் ஜன்சூரஜ் கட்சிக்கு நன்கொடை போயிருக்குன்னு பீகாரில் ஜனதாதள் செக்யூலர் கட்சி இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அங்கேயே சுமத்தி விட்டது. இவர் வந்து கரப்ஷனை பற்றி இங்கே பேசுகிறாரு. அங்கே இவர் சும்மா விட மாட்டாங்க. இந்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் தேஜஸ்வி யாதவ், இவர் லாலு பிரசாத் யாதவ் அவர்களின் கட்சி, நிதிஷ்குமார் கட்சி, 2 கட்சி இவரை பிச்சு போட போகுது. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். என்ன காரணத்துக்காக விஜய் அவர்கள் இவரை அழைத்து வந்தார்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இப்போ சார் திமுகவுக்கு ஆல்ரெடி வியூக வகுப்பாளரா பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்துருக்காரு. அந்த டைம்ல எந்த மேடையிலையாவது இவரை மேடை ஏற்றினாங்களா? சூப்பரான கேள்வி கேட்டீங்கம்மா. கரெக்டுமா நீங்கள் வந்துட்டீங்கம்மா, விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ கேட்டால் திருப்பி இல்லையோ சொல்லுவார், சார் அப்போ வியூக வகுப்பாளர் இப்போ அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு மேடையில் கூட்டு வரீங்க? நீங்க ஏன் இவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்க அவருக்கு? சார் எங்களுக்கு இங்க இருக்க ரசிகர்களுக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார். நீங்க எதுக்கு அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரா வேலை பாக்குறீங்க? இந்த மேடையில பிரசாந்த் கிஷோரோட பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மேல மோர் மிளகா வச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. உண்மையிலே நல்லா இருக்குங்க, நல்ல உதாரணம். இல்ல உங்களுக்கு தோணுச்சா இல்லையா? அந்த காம்பினேஷன் அப்படிதானே இருக்கு. உறுத்தலா இருந்துச்சு. இல்ல Dress கோட் உட்பட உறுத்தலா இருந்துச்சு. அதுதான் எக்ஸாக்ட்லி. நான் உங்க கட்சி கிடையாது, நான் தனி. ஜிப்பா தானே போட்டு வந்தாரு. கலரே வேற இல்ல, சம் டார்க் கிரீன், கிரே இல்ல. ஆட தெரிஞ்சிச்சு. பக்கத்துல இடம். அப்ப விஜய்க்கு நிகரானவர் அவரு, ஏன்னா ஜன்சூரஜ் கட்சியின் தலைவரா. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், ரொம்ப தப்பா இருக்கா மாதிரி. பரவாயில்ல சொல்லுங்க. ஏதோ பாடி போய் விக்கிற மாதிரி Dress போட்டு வந்து அந்த மேடையில அவங்க ஊர் ஸ்டைல் மனாத தவறு சொல்லல, அவங்க ஊர் ஸ்டைல். நம்மளோட அவர் வந்து இணைய மெர்ஜ் ஆக முடியாது, ஜெல் ஆக முடியாது.
ஜெல்லாக முடியாது. ஏன் இதை செஞ்சான்றது எனக்கு புரியல. ஒருவேளை சார் எனக்கு தோணுது சார், நான் இவ்வளோ நாள் வந்து சிலுத்து போய் சில்லறை விட்டு எரிஞ்சிட்டு இருப்பேன், இவரெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். இன்னைக்கு வந்து என் மனசுக்கு தோணுது, இந்த 2ஆம் ஆண்டு விழா மேடையை வந்து பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காரோ, இழுத்து கீழே பிடிச்சிருக்காரோன்னு தோணுது. அந்த மொமெண்டத்தை குறைச்சிட்ட மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல பெப்பு பண்ணியிருக்கலாம். இந்த 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 விஜய் அழகாக பேசினாருமா, இன்னைக்கு ரத்தன சுருக்கமாக பேசினாலும் விஜயோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, சின்ன பசங்கன்னு சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம், ஏன் சின்ன பசங்க கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2, எல்லாம் எளிய பெரிய வசதியான பின்புலம் இல்லாதவர்களை நிர்வாகிகளாக நியமிச்சுட்டதா சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, என்ன இப்போ எளிய மக்களுக்கான கட்சி இது அப்படின்னு சொன்னார். 2வது பாயிண்ட், இந்த பாருங்க, நமக்கு அனுபவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பூத் லெவல் பூத் கமிட்டி மாநாடே ஒன்று வைக்க போறோம். அந்த விஜய் வந்து தேர்தலை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது 2 பெரிய கட்சிகள் மாதிரி நாமளும் வளர போறோம், கட்டமைப்பை உருவாக்க போறோம். கட்டமைப்பு, கட்சிக்கு கட்டமைப்பு முக்கியம் என்பதை விஜய் வந்து அவர்களுடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா இந்த பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் தேர்தலில் மிக மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன். நம்ம கூட ஆல்ரெடி அதிமுக எதுக்கு விஜய்க்கு தேவைன்னு சொல்லும்போது இந்த கட்டமைப்புக்கு அவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி பேசியிருக்கோம். ஸோ நறுக்குன்னு பேசினாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜஸ்ட் இமேஜின் ஃபார் அ செகண்ட், பிரசாந்த் கிஷோர் இல்லை, எப்படி இருந்திருக்கும்? விஜயோட ஸ்பீச் மட்டும்தான் ஹைலைட்டாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருப்போம்னா, விஜய் ஏன் பூத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, அப்போ அவரோட பிளான் என்ன சார்? ஆமாம் சார், இப்போ இது நம்ம மட்டும் பேசலை, நோ சொன்ன பிகே அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அந்த பக்கம் தானே டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாங்க. எதற்குமா இந்த சர்ச்சை? எதற்கு இந்த சர்ச்சை? மொழிக் கொள்கை எதிர்க்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் அடுத்த மாநிலத்தில் போய் நீங்கள் தேர்தலில் போட்டி போட போகிறதில்ல, கட்சியோட பேரை அப்படி வச்சுருக்கீங்க, கரெக்டாக? இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நடுவில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சேர்த்துக்கிட்டாரு. ஒருவேளை இதுக்கப்புறமா அனைத்திந்திய தமிழக வெற்றி கழகம், சரி, அது ஏன் வந்து ஏடிஎம்கேன்றத வந்து ஏன் ஏடிஎம்கேன்னு மாத்த? அப்ப காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள் எல்லாம் வந்து கரெக்டா சொல்றீங்க, எமர்ஜென்சி அறிவே இல்லைன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லாம அந்த வரலாறு தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படி நான் அந்த சென்ஸ்ல சொல்றாரு. நீங்க வேற 75 எனக்கே தெரியாது. மாநில கட்சிகள் எல்லாம் அப்ப வந்து காங்கிரஸ் அடக்கிட்டு இருந்தது, அதனால வந்து அவர் அடக்குறதுன்னு இல்ல, எமர்ஜென்சில ரீஜனல் பார்ட்டிஸ் பூரா பேன் பண்ண போறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் பரவுது. ரீஜனல் பார்ட்டிஸ் தான் பிளான் பண்ணுவேன், நான் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏஐ அப்படின்னு சேருன்ட்டு ஆர்டிஃபிஷியல் இது ஆல் இண்டியா சேர்த்து கர்நாடகா கேரளாலாம் போட்டு அப்போதான் அது ஒரு சிம்பாலிக்கு, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு டிஎம்கே இதை பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்டர் ஸ்டேட்ஸில் போட்டிடுவாங்க. ஸோ இவங்க வந்து பீகாரில் போய் போட்டியிட சாத்தியக்கூறே கிடையாது இல்லை. அப்போது நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். பிரசாந்த் கிஷோர் என்ன வேல்யூ ஆட் பண்ணார் இன்னைக்கு? நீங்கள் சொன்னது போல் லைம்லைட்டை ஸ்டீல் பண்ணதை தவிர வேறு எந்த வேல்யூவும் கிடையாது. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் பிரசாந்த் கிஷோர் போன்றவரது வண்டி ஓடுவதே வெறும் ஊடகங்களின் கட்டமைப்பு. ஊடகங்கள் ஊதி பெருக்கிய பிம்பம் தான் பிரசாந்த் கிஷோர். உள்ளபடியாக நான் சொல்கிறேம்மா, 2021 மக்கள் நீதி மையத்துக்காக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வேலை செய்து குறைஞ்சது ஒரு 50 சீட்டில் மக்கள் நீதி மையத்தை வெற்றி பெற வச்சு தான் நான் பிரசாந்த் கிஷோர் ஹீரோன்னு ஒத்துக்குவேன். நான் நினைக்கிறேன் எல்லா கட்சிகளுக்கும் போயிட்டு இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு நோட்டை விட்டுட்டு எந்த கட்சி ஜெயிக்குமோ கடைசியில் அங்கே போய் ஐக்கியம் ஆயிடுறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன். நான் இப்போ எதுக்குமா இவ்வளோ பெரிய பட்டியலை படித்தேன், ஒவ்வொரு வருஷமும் எங்கே வேலை செய்கிறாருன்னு. சரி, அதை தான் சார், அதுலேருந்து தான் சார் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். 2020 வந்து இவர் வேலை செஞ்சு ஜெயிச்சு கொடுத்தாருல, ஏன் இப்போ இந்த எலெக்ஷனில் ஏன் டெல்லிக்கு போய் வேலை செய்ய வேண்டியதானே? இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மூவ்மெண்ட்டாக நான் விஜயை பார்க்குறேன்ட்டு இங்கே வந்தீங்களே. போன 2020 நீங்கள் இதே மாதிரி தானே கேஜ்ரிவாலை பார்த்தீங்க. இந்த எலெக்ஷன் போய் வேலை செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யலை? இந்த எலெக்ஷனில் வேலை செஞ்சு பிஜேபியோட செல்வாக்கை மீறி நீங்கள் ஆம் ஆத்மியை டெல்லியில் ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா ஒத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிற கட்சிக்கே வேலை செய்யறது. ஸோ இந்த வாட்டி முன்னாடி ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறது, அமௌண்ட் அதுதான் சொல்கிறேன் நான். அது மாதிரி வாங்கிக்கிட்டு இது போன்ற நபர்களிடம்தான் திரு விஜய் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போலி நம்பிக்கை ஊட்டுவாங்க. 2017 காங்கிரஸை வந்து நம்ம ஆட்சி, சமாஜ்வாடி கட்சி நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்கிறோன்ட்டு கொண்டு போய் காங்கிரஸை கவுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யூபியில் எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. அது போல விஜய் அவர்கள் ஆகிவிடக்கூடாது என்பதற்கு இந்த வியூக வகுப்பாளரிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. எங்கப்பா உட்காந்துருந்தாரு? கீழே தான் உட்காந்துரு. இதுதான் வியூக வகுப்பாளரோட இடம், புரியுதுங்களா? இல்லை மேடையில் பக்கத்து சீட்டில் உட்கார வைக்கிறேன்னா ஒரு பெரிய தேசிய கட்சியோட தலைவரா?
இப்ப இது இப்படி புரிஞ்சுக்கலாம் சார். ஏற்கனவே முஸ்தபாவை கூப்பிட்டு வந்து நாங்க கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னும் மறக்கல அத? இல்ல சார், இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தானே இப்ப இன்னும் எனக்கு இருக்கு. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் மேல மோர் மிளகா இன்னும் முடியல. இப்ப அப்படியே தானே இருக்கு. அன்னைக்கு வந்து புஷி ஆனந்துக்கு கூட எங்க கூட்டணி அப்படின்னதும் இதுக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம்? அதுதான் எனக்கு ஏன் விஜய் அவர்களே, அது கூட நான் ஒரு 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 வாதத்துக்காக திரு விஜய் அவர்களுக்கு இந்த முஸ்தபா மேட்டர் தெரியலன்ட்டு நான் வச்சுக்கிறேன். இது மேடையில் விஜய் தானே அழைக்கிறாரு. எந்த இடத்துல கன்வின்ஸ் ஆனாரு பிரசாந்த் கிஷோர் அழைக்கணும் பக்கத்துல உட்கார வைக்கணும்ன்றத எந்த இடத்துல கன்வின்ஸ் ஆயிருப்பாரு விஜய்? ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்கலாம், அவர் தானே கூட்டின்னு வந்தது. இன்னொன்று, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்ததனால் தானே இன்னைக்கு நீங்கள் மேடையில் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவர் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பிரசாந்த் கிஷோரை பேசுறதுக்கு அழைக்கும் போது ஆங்கிலத்தில் அழைத்தார், கரெக்டா? விஜய் அவர்கள் தனது உரையை தொடங்கும் போது ஆங்கிலத்தில் பேசினார். எதுக்கு இது? தமிழக வெற்றி கழகமா ஆங்கில வெற்றி கழகமா? நீங்க என்ன ராகுல் காந்தியவா கூட்டு வரீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு? கரெக்ட், கூட்டு வந்ததா கொடுக்கலாம், வேற லெவல்ல இருந்திருக்கும். கொடுக்கலாம். அப்போ வந்து நாம இங்க உட்காந்து காங்கிரஸோடு கூட்டணியா என்று பேசிக் கொண்டிருப்போம். இப்போ ஒரு பேச்சுக்கு கூட ஜன்சூரஜோட கூட்டணியான்னு நீங்க 2 பேருமே சொல்ல மாட்டீங்களே. சிறப்பு விருந்தினர் அவ்வளவுதான் சார். சிறப்பு விருந்தினர் யாரை வேணாலும் கூட்டு வரலாம். சரிப்பா, இன்னொன்னு பண்ணி சூப்பர் ஸ்டார் உன் கட்சிக்கு எதுக்குப்பா சிறப்பு விருந்தினர்? நாகடை திறக்க நமிதா கூப்பிட்ட மாதிரிலாம் இருக்குது. அப்படிதான் சார் கூப்பிடுறாங்க. இல்ல உங்களுக்கு ஏப்பா, நீங்க ஊரறிந்த முகம், நீங்க தான் பிராண்டு, நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணு, மிடாஸ் டச்சுன்னு வாங்களே ஆங்கிலத்துல, நீங்க தொடர்றதெல்லாம் பொண்ணு, நீங்க இப்படி கையை நீட்டீங்கன்னா ஹீரோ. உங்கள் கல்லூரி நண்பர் லயோலமணி இன்னைக்கு ஹீரோவா இல்லையா? எங்கே இருப்பதால்? விஜய் கட்சியில் இருப்பதால். அப்போ எதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்குறீங்க? சரி, இன்னைக்கு அது வெற்றிகரமா நடந்திருந்தா கூட பரவாயில்ல. ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரை பத்தி சொல்லும்போது நம்மளுக்கு சில எதிர்வினைகள்லாம் இருந்தது. எனக்கு கூட சரியானது தான் பேசணுமான்னு டவுட் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா மீடியால எப்படியான உங்களோட விஷயங்கள் பரவுது? எப்படிமா நீங்க எப்ப தப்பு பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு மீடியா அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா திமுக இதை எப்படி பகடி பண்ண போகுது இன்னைக்கு? அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க ஆளுங்கட்சிமா என்னமா அவங்கள வளர விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்ப நீங்க எதுக்கு அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? அதுதான் எனக்கு புரியலீங்க. ஏற்கனவே நம்ம பேசி இருக்கோம். ராதவ் சொல்வதன் மூலமா நம்ம பேச்சை கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்படி இருந்தும் அதுல இருந்தும் நீங்க பாடம் கற்றுக்காம இன்னைக்கு பிகேவை கூப்பிட்டு வந்து அவமானம் தான் படுறீங்க. ஒருவேளை ஏடிஎம்கே பிகேக்கு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி இவங்க பிகேக்கு அட்வான்ஸ் கொடுத்தா பிகே இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களான்றதும் எனக்கு தெரியல. இல்ல இப்போ வந்து பார்த்துட்டு மேடையெல்லாம் உட்காந்துட்டாரு. இனிமேலாம் ஏமாத்த முடியாது. எனக்கு நீங்க சொன்னது மாதிரி மாலதி, நேற்று இரவு முதலே இது செய்தியாச்சு பாத்தீங்களா? விமான நிலையம் வந்தடைந்தார். நேத்துல இருந்தே மேடைக்கு வருகிறார், மேடையில் தோன்ற போகிறார். யாருங்க ஹீரோ? விஜய் தாங்க ஹீரோ. பிகே அவர்கள் வந்து டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரோ? யூ கேனாட் ட்ரூலி டவுட் லியோ. நீங்க இதை முழுமையாக புறந்தள்ள முடியாது. ஊரில் இருக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் வந்து கையில் எடுத்து வச்சுட்டாங்க. பிகேவை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்காங்க? பெருசா கேட்பாரு. இப்போ இவர் ராபின் சர்மா கூட 10 ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, வெறும் 10 கோடி. ஏனென்றால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெண்ணோடது, ஐடியாஸ் மட்டும் ராபினோடது, சரியா? அதனால 10 ரூபா கொடுத்துருக்காங்க. பிகே ஸ்டார்டிங்கே 100 இன்னொன்று, இந்த பிகேவோட ஆணவத்தை பார்க்கணும் நீங்கள். சார் எலெக்ஷன் செலவுக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோடனே, என்னிடம் சரஸ்வதி குடியிருக்கிறாள், சரஸ்வதி இருப்பதால் லட்சுமி வருவாள் அப்படின்ட்டு ஓப்பனாக அவர் டிக்ளேர் பண்ணது என்ன தெரியுமா? ஒரு கட்சிக்கு எலெக்ஷன் வேலை செய்யறதுக்கு நான் 100 கோடி சார்ஜ் பண்ணுறேன் டிக்ளேர் பண்ணுறாரு. கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும். இப்படியே பேசி கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? விரும்புவாங்களா யாராவது ஒரு கட்சி? இப்படிப்பட்ட ஆளை கூட்டின்னு வந்து உட்கார வச்சா கட்டு சோட்டில் பெருச்சாலியை, நீங்கள் ஒன்று சொன்னீங்க உதாரணம், நான் ஒன்று சொல்லிடுறேன். உணவுப் பொருள் துறை கட்டு சோத்தில் பெருச்சாலி கட்டுதுன்னா அது இதாம்மா. இன்றைய விழாவில் நெருடலாக அமைந்தது நீங்கள் சொன்ன உதாரணம் தான் சிறப்பு. பிளாக் ஃபாரஸ்ட் மேலே அப்படித்தான் இருந்தது. இந்த ஆங்கிலம் பிகே யூனிஃபார்மாக ஒயிட்டில் இருந்திருக்குமா? விஜய் இன்னைக்கு ஸ்டாராக இருந்திருப்பாரா? விஜய் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்போமா? சொன்னது போல் பினராயி விஜயனை கூட கூட்டணுவாங்கன்றேன் நான். இல்லை, பவன் கல்யாணம் கூட்டு வந்திருக்கலாம். டெப்டி சீஃப் மினிஸ்டர், இட்ஸ் குட் திங், ஆக்டர் அண்ட் ஹீஸ் எ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். ஒரு சிம்பாலிக்காக இருக்கும். கட்சி தொடங்கி துணை முதல்வர் ஆனது போல் அண்ணாவும் துணை முதல்வர் ஆவார், குறைந்தது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இவரை கூட்டிட்டு வந்து நீங்க இப்ப என்ன அடைந்தார் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை சார். லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்றோம், பிகே மேல ஒரு நம்பகத்தன்மை இல்ல, உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்றத தான் சொல்றோம் நம்ம.
சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நாம என்ன இந்த விஜய் கட்சி அழிந்து போக வேண்டும் இன்னைக்கு என்ற அதை எண்ணத்தில் பேசிவிடும். இன்னைக்கு அதை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள். விஜய் புரிந்து கொண்டாரான்ற சந்தேகம் எனக்கு இருக்கு மாலதி. இப்போவும் நீங்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம். பிரசாந்த் கிஷோர் கீழே உட்காந்துருக்கணும், புரியுதுங்களா? துக்ளக் ஆண்டு விழா நடக்க பார்த்துருக்கீங்களா? மோடி வந்திருக்காரு, ஷோ பேசும்போது மோடி வந்திருக்காரு, குஜராத் முதல்வராக மோடி வந்திருக்கிறார், கீழே உட்காந்துருப்பாரு. ரஜினி வருவார், ரஜினி எல்லா நிகழ்ச்சிக்கும் போவார், எங்கே உட்காந்துருப்பாரு? கீழே உட்காந்துருப்பார். துக்ளக் ஆண்டு விழாவில் ஷோ தான் ஹீரோ, கீழே இருக்கவங்க இல்லை. ஷோ பேசுகிறத கேட்க தான் அவங்க வர்றாங்க, அவங்க பேசுறது கேட்கறதுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. குறைஞ்சபட்சம் அவங்கெல்லாம் வந்து மேடையில் இருந்தாலும் பக்கத்தில் ஸ்பேஸ் ஷேர் பண்ணிக்கிட்டா கூட இப்படி அவமானப்படுத்த மாட்டாங்க சார். அவங்களையே தள்ளி உட்கார வச்சிருக்காங்க சார். நோன்னு சொன்னது தான் சார் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. சைன்லாம் பண்ண முடியாது. ஏமா நீங்க ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹிந்தி ஹார்ட்லேண்டுன்னு சொல்லுவாங்க பீகார் எல்லாம், இல்லையாப்பா? ஆக்சுவலாக அவங்களோட தாய்மொழி பீகாரி தான். ஹிந்தி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அந்த சட்டமன்றத்துலேயும் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இப்போ அந்த மாநிலத்தோட மொழியே வந்து ஹிந்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஹிந்திக்கு எதிர்ப்பா ஒரு பதாகை வச்சு அதுவும் ஹிந்தியை வெளியேறுன்னு கெட் அவுட்னு வைக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு இதை வந்து அங்க இருக்கிற கட்சி நடத்துறாங்க ஸ்ட்ராட்டஜி இல்லை, அவருக்கு தெரியுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவருக்கு தெரியும். ஸோ இதை நம்ம சைன் பண்ணால் என்ன நடக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்ல தெரியும். ஒரு ஃபோட்டோ போதும் சார், முடிஞ்சு 10 வருஷத்துக்கு போட்டு அடிக்கலாம். ஏன்பா அங்கே போய் நீ அங்கே இருக்கிற கட்சியெல்லாம் கட்சியோட ஓரண்டை எடுக்க போகிறோம், அங்கே சும்மாவா இருப்பாங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தமிழ்நாட்டிலேருந்து பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி இப்போ வீடியோ ஒன்று பரவி பெரிய பிரச்சனையாகி எல்லாரும் இங்கே ட்ரெயினில் கிளம்பி அங்கே இருக்க அரசியல் கட்சிகள் அது தமிழ்நாட்டிலேருந்து பீகாரிகள் அடிக்கப்படுகிறார்கள் பண்ணி நம்ம அரசு வந்து இல்லையா கம்யூனிட்டிங்க அப்படிலாம் பண்ணலன்ட்டு ஞாபகம் இருக்கா? இங்கே ஒரு இந்திய எதிர்ப்புக்கு கையெழுத்து போட்டு போய் இறங்கிட்டு பாட்டினா இல்லை, அதுக்குள்ளே நிதிஷ்குமார் ஏற்பாடு பண்ணுவார். ஏர்போர்ட்லேயே வச்சு எதிர்ப்பு கோஷங்கள் அங்கே முழங்குமா முழங்காதா? அது தெரியாதா பிகேக்கு? இது இப்போ வந்து அவர் பண்ணது வந்து அவர் பாசிட்டிவ். இப்போ அவர் போய் கிளைம் பண்ணிக்கலாம், பாருங்கள் அங்கே வந்து இந்தி எதிர்க்கிறாங்க, ஆனால் நான் இந்தி மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக நோ சொன்னேன். என்னை வந்து கெட் அவுட்டில் கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க, கையெழுத்து போட சொன்னவன்ட்ட நான் கெட் அவுட் சொன்னேன் என்று அவர் சொல்லுவார். அது மது ஒழிப்பேன்ற மாதிரி. மதுவை ஒழிப்பேன் இல்லை, மது ஒழிப்பே ஒழிப்பேன். இப்போ சார் விகடன்ல கூட நம்ம பேசி இருந்தோம், விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுன்களும் 2 ஹீரோக்கள் போல தெரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி. இப்போவும் சொல்றேன், அன்னைக்கு விஜய் ஸ்பீச்சை விட ஆதவ் ஸ்பீச் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரில்லியன்ட் ஸ்பீச். குறைஞ்சபட்சம் சார் அதுல வந்து விஜய் அவர்களை ஆதவ் டவுன் பண்ணல, ஓவர்டேக் பண்ணல. பட் இதுல வந்து டோட்டலா அவரோட ஆட்டிடியூடுமா. நீங்க உங்களுக்கு பிகேவை பத்தி நான் தொடர்ந்து கவனிச்சதால சொல்றேன். பிகேவோட ஆட்டிடியூடு, தம்பி உங்களுக்கு சினிமா தெரியும், அரசியல் தெரியாது, நான் சொல்லித்தரேன். அவருக்கு அந்த ஆட்டிடியூட் உண்டு. அதனால தான் தொட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா எப்படிமா சொல்லுவீங்க? நீங்கள் எதை வச்சுமா சொல்கிறீங்க? இன்னும் 10 மாதம் இருக்குது கூட்டணிகள். அவர் விகேவுக்கே தெரியும் கூட்டணி எப்படி வேணாலும் அமையும். 26 டிவிகே வெற்றி பெற்றவருக்கு தோனியை விட நான் இன்றைக்கி பெரிய இந்த மிகவும் பாப்புலரான பீகாரியாக தமிழ்நாட்டில் மாறுவேன்ட்டு நீங்கள் எப்படி மேடையில் சொல்கிறீங்க? விஜய் முதல்வராகிறார், வெற்றி பெறுவான்றதெல்லாம் நார்மலான முழக்கம், ஆட்சி பிடிப்பான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதை உங்களுக்கு என்ன தெரியும்? அவ்வளவு எளிதா? அப்போது உங்கள் மனசில் ஒரு நினப்பு இருக்குது, நான் கை காட்டுறவன் முதல்வர். கிட்டத்தட்ட நீங்கள் பிரசாந்த் கிஷோரை பற்றி கட்டுரைகளை, ஆங்கில கட்டுரைகளை நீங்கள் இதில் இணையத்தில் தேடினீங்கன்னா அதில் இருக்கும். பிகே யார் கூட இருக்காரோ அவர் வெற்றி பெறுவார்ன்ற இந்த பிராண்டு, இந்த பிம்பத்தை பிகேவே திட்டமிட்டு கட்டமைப்பார். வெற்றி பெற்ற குதிரை மேலாம் பெட்டு கட்டுறது இவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இந்த குதிரை ஜெயிக்கணும்னு தெரிஞ்சுன்னா அதில் போய் கட்டி ஜெயிச்சுட்டு பார்த்தியா நான் கட்டின குதிரை ஜெயிச்சிச்சுன்னா அதன் மீது ஏறி சவாரி செய்வது இவருடைய வாடிக்கையாக இருந்து வருகிறது. அப்படியே டிவிகே கூட போய் சேர்றாரு. எது அப்படியே டிவிகே கூட போய் சேர்றாரு? ஏன்ப்பா ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தானப்பா பேசணும். அக்டோபர் 25 பீகாரில் எலெக்ஷன் வருது, செலவு நீ துட்டு தெரியா சொல்லு. இருமா, யாரால் கொடுக்க முடியும் சொல்லுப்பா? எல்லா கட்சியும் யாராலப்பா கொடுக்க முடியும்? எல்லா கட்சியும் கொடுப்பாங்க, எல்லாம் இல்ல. யாரால கொடுக்கக்கூடிய, யாரு வந்து தேர்தல் பத்திரங்களில் எல்லா கட்சிகளுக்கும் அதிக நிதியளித்த நிறுவனம் எது? அது நம்ம போதுமான அளவுக்கு அலசிட்டோம். மார்டின் லாட்ஸ் நிறுவனம். அப்புறம் நீ கொடுக்குறியா? யார் கூட்டு வந்தது? பிரசாந்த் கிஷோர் யார் கூட்டு வந்தது? அதுதான் மேடையில் இப்போ சொன்னாரா? 21 திமுக அழைச்சிட்டு வந்து இப்போ இங்கே கூட்டு வந்திருக்கேன் சொன்னாரா? எது கூட்டு வந்தாரு? சரி அவர் கூப்பிட்டாருப்பா, ஏற்கனவே ஏடிஎம் கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாலும் எதுக்கு அங்கே வந்தார் சொல்லுப்பா.
சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். இப்போ ஆதவுக்கு அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் பிகே மேலே என்ன ஒரு எண்ணம் வச்சிருக்காரு? அவர் வந்து பிகே எந்த அளவுக்கு டிவிகேக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறாரு? டிவிகேக்கு வலு சேர்க்கிறதோ இல்லையோ தனக்கு வலு சேர்க்கும் என்று நினைக்கலாம் அல்லவா? ஏமா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பேசணும் அதே சாப்டர் டாபிக் நீங்கள் திருப்பி இது பண்ணுறீங்க. இன்றைக்கி ஏன் விஜய் ஒரு திரு லியோ குறிப்பிட்டாரு, எனது அருமை நண்பரா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களே, அவர் சொல்ல சொன்னார் நான் பேரை நான் கேட்குறேன். வழக்கமாக மேடையில் இருக்கும் நிர்வாகிகளோட பேரை குறிப்பிடுவது தானப்பா வழக்கம். எதுக்கு நீ எனது அருமை நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி என்று எதற்காக நீங்கள் குறிப்பிட்டீர்கள்? நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தால் என்னம்மா நினைப்பீங்க சொல்லுங்கம்மா? நண்பர் நான் சொல்கிறேன், நான் ஒருத்தவங்க இருக்கும்போது பிகேவை கொடுத்தாரு. நீ இன்னொன்று பிகே உங்களை பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருவாரா? அந்த மாதிரி ஆட்டிடியூட் அவர். பிகே கூட வேலை செஞ்சவங்களை கேட்டு பாருங்க, சொல்கிறத செய் அவ்வளோதான். கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவார்மா. இந்த நேரத்தில் ஒரு கிளைக்கதையை சேர்த்து சொல்லிவிடுகிறேன். 21 தேர்தலில் உதயநிதி போட்டியிடக்கூடாது என்பதுதான் பிகேவோட சஜஷன். ஒவ்வொரு தொகுதியிலையும் 20% இளைஞர்கள் வாக்குகளை இழப்போம் அப்படின்ன உடனே அண்ணன் சின்னவர், இப்போது அண்ணன் என்று அழைக்க சொல்லியிருக்கிறார், அதனால் அண்ணன் சின்னவர் அவர்கள் அதெல்லாம் முடியாது நான் போட்டிகிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அவர் ஏன் சொல்கிறாருன்னா, யங்ஸ்டர்ஸு உதயநிதியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹிஸ் ரைட், பிகே வாஸ் ரைட். யங்ஸ்டர்ஸு உதயநிதியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே யாராவது ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லிட்டு அங்கே போய் ஒரு போட்டியிட சொல்லுங்கள், பிரம்மாண்டமாக வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சின்னவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு வீட்டுக்கு வரல. வந்ததே கோபம் அண்ணியாக இருக்குது. எவனா ஒருத்தன் பீகார்லேருந்து வந்து சொல்கிறான்றதுக்காக நம்ம பிள்ளைய போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறது அவன் யாருங்க என்று சொன்னதும் சரி அப்படின்ட்டு செட்டிங்கிட்டிங்லாம் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேப்பாக்கத்தை ஒதுக்கி அங்கே போட்டியிட வச்சது அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்கிறாரு சிசிடி, கரப்ஷன், கம்யூனலிசம், டைனாஸ்டி அப்படின்ட்டு. இந்த டைனாஸ்டிக்கு எல்லாம் சேர்த்து வேலை செஞ்சவர் தான் அவர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஸோ சம் அப் எவ்ரி திங். விஜய் ஸ்பீச்சை பற்றி நான் பேசல. விஜய் ஸ்பீச் அதை ரத்தன ஏற்கனவே குறிப்பிட்டேன். இல்லை, அவர் வந்து திரும்ப சொன்னார், லைக் சில விஷயங்களை வந்து நேரடியாக சொல்லலை. எப்பயுமே வந்து டைரெக்டாக எந்த தலைவரையும் அவர் அட்டாக் பண்ண மாட்டார். ஸ்டாலின் அவர்களை வந்து லைட்டாக அட்டாக் பண்ணிட்டு போனார். வரவும் போகிறவங்களாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலின் அதுக்கப்புறம் வந்து ஒய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சீமா லைட்டாக டச் பண்ணிட்டு ஒய் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பாயாசம் பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பிஜேபி ரெண்டு பேரும். எனக்கு அந்த அரசியலில் திரு விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. பிஜேபி மற்றும் திமுக எதிர்க்கப்பட வேண்டிய சக்திகள்ன்றதுல தெளிவாக இருக்கார் அப்படின்றதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான் எனக்கு. ஏன்னா அது யார் நமது எதிரிகள் என்பதை தெளிவாக அடையாளம் காட்டி அதுலேருந்து டீவியேட் ஆகலை. இன்னொன்று, இந்த மொழிக் கொள்கை தொடர்பாகலாம் தெளிவான நிலைப்பாடு. இந்த கையெழுத்து இயக்கமே மொழி திணிப்புக்கு அந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசினாரு. இது ஒரு அப்புறம் பண்ணையார் பற்றி கட்சி அப்படின்னு சொல்லி பண்ணையார் கட்சி இப்போ ஒரு கட்சி தொடங்கி பண்ணையார் ஆகிறாங்கன்னா அவர் தான் விஜய் சொன்னாரா? அதை சொன்னாரா? என்னன்னு சொன்னாரு நான் சொல்லிடவா? ஏழைகளா எளிய பின்னணி கொண்டவர்களா நம்ம வந்து தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வந்து பண்ணையாரா போடுறதுக்கு நம்ம பண்ணையார் கட்சியா? அப்புறம் இன்னொன்னு, பதவிக்கு வந்து பண்ணையார் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆதோ ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச் பார்த்தேன். கரப்ஷன்றது எல்லா இடத்துலையும் நடக்குது, ஆனால் லோன் வாங்கி கரப்ஷன் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு சொன்னால் ரொம்ப வேலிட் பாயிண்ட். அது 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது குரூஷியலாக எக்கானமி சம்மந்தப்பட்ட இது. ஃபண்டு இல்லை கவர்மெண்ட்டில். இப்போ கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீமை போட்டு துட்டு அடிக்கிறதுன்றது காலங்காலமாக நடக்குது. கடன் வாங்கி கொள்ளை அடிக்கிறீங்கன்றாரு. கடன் வாங்கி நீங்கள் கொள்ளை நீங்கள் பாட்டு போயிட்டுறீங்க. அடுத்து வருது அது ஆதவும் குறிப்பிட்டது. இவர் வந்து இந்த பண்ணையார்னு சொன்னதும் முக்கியமான விஷயம். எனக்கு விஜயோட ஸ்பீச் ரொம்ப குறைவாக இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக முடியும். விக்ரவாண்டி மாநாட்டில் கூட ரொம்ப கொஞ்சம் இதாக பேசினார். இன்னொன்று, ஒரு கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஃபஸ்ட்டு இது தொடக்கத்திலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நீங்களும் தெரிவிங்க வாழ்த்துக்கள். விஜய் அவர்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, வாழ்த்த வயதில்லை அப்படின்ற மாதிரி தான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு இல்லைங்களா? ஒரு கட்சி ஆரம்பித்து பேருக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் விக்ரம் 2க்கு போகிறேன்றது மாதிரிலாம் இல்லாமல் கட்சி தொடங்கி கன்சிஸ்டண்ட்டாக பாலிடிக்ஸை கீனாக வாட்ச் பண்ணி அரசியல் செய்கிறார். ஓகேவா? இதுதான் நம்ம அரசியல் தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறது. திரு கமல் அவர்கள் தொடங்கிய வேகத்தில் அவருக்கு அதை விட சினிமா மேலே அவரோட காதல் அதிகம். அதுதான் யதார்த்தம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அவனுக்கு கமல் அவர்களுக்கு சினிமா மீது தீராத காதல். இன்னொன்று, அந்த அவரோட அந்த ஆண்டு விழா, சமீபத்திய ஆண்டு விழாவில் வெளிப்படையாக சொல்லிட்டார்ல,
ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அப்படின்றத இத்தனை வருஷம் கழித்து புரிஞ்சுக்கினேன் என்று அவர் சொன்னது போல் அது மாதிரிலாம் இல்லாமல் தன் மீது ஒரு 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 கன்சிஸ்டண்ட்டான ஒரு அரசியலில் திரு விஜய் அவர்கள் ஈடுபடுகிறார். அண்ட் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளில் அவருடைய நிலைப்பாடு என்பது குழப்பமில்லாமல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. முதலில் அதற்கு வாழ்த்துக்களை அவருக்கு நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். தெளிவான நிலைப்பாடு இருக்கிறார். பாலியல் சம்பவங்களாக இருக்கட்டும், பத்திரிகை சுதந்திரமாக இருக்கட்டும், மொழிக் கொள்கையாக இருக்கட்டும், இயற்கை பரந்தூர் உள்ளிட்ட விவகாரங்களாக இருக்கட்டும், ரொம்ப கிளியராக ஆம்பிகிட்டி இல்லாத ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அந்த வகையில் ஒரு வருடம் கழித்து இன்றைக்கி இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உள்ளபடியே வந்து திரு விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் உண்மையை மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பீச்சு கொஞ்சம் நேரம் குறைவாக இருந்தது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று அவருடைய ரசிகர்கள்லாம் இன்னொன்று திமுக இன்னும் 4 சாத்தியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. இந்த பாலியல் வன்முறை பற்றி பேசியிருக்கலாம் இல்லையா, சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கலாம். முதல் ஆண்டு கூட்ட தீர்மானம்னு சொல்லிட்டு போட்டு நிறைவேற்றிருக்கலாம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி வந்து ஸ்டேட் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு இஷ்யூ நம்ம அடுத்து இன்னொரு ஷோவில் டீட்டெயிலாக அந்த டீலிமிட்டேஷன் ஏன் திமுக அதை கையில் எடுக்குதுன்றதையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி பேசியிருக்கலாம். மாநில உரிமைகள் பறிக்கப்படும். நீங்கள் பிஜேபி திமுக எதிரின்னு சொல்லிட்டீங்க, 2 பேரும் தூக்கி போட்டு சாத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை தன்னோட ஸ்பீச்சில் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறித்து திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அரசுக்கும் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ரொம்ப ரத்தின சுருக்கமாக திரு விஜய் அவர்களோட ஸ்பீச்சு யார் ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அது ரொம்ப லைக் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து தவிர்த்து போயிருக்காரு. சட்டம் ஒழுங்கு, இந்த பாலியல் வன்முறைகள் விஷயங்கள், பொருளாதார நெருக்கடிகள், தமிழகத்தின் நிலைமை, அரசு ஊழியர்கள் விஷயத்தை ஒரு லேசாக டச் பண்ணியிருந்தான்னா அவருக்கு அரசு ஊழியர்களிடம் ஆதரவு ஒரு பக்கம் வந்திருக்கும். கிரைம் அகென்ஸ்ட் விமன் பற்றி பேசியிருந்தானா, விமன் ஆல்ரெடி பெண் ரசிகர்கள் வாக்காளர்கள் நிறைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் விஜய்க்கு இருக்காங்க, அதை தொட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். வெறுமனே ஒரு கட்சிக்குள்ளே பேசக்கூடிய அரங்க கூட்டம் மாதிரி இதில் பேசுகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது கட்சி சம்மந்தமான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் அவங்க ஏற்கனவே மாலதி குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேசினா அவரை பேச விட்டுட்டு இவர் கம்மியாக பேசுகிறாரு, அவர் அதிகம் பேசினார். நான் கடந்து வந்த பாதை, ஏன் வந்து நான் அதை விட்டேன் இதை விட்டேன், இந்தியாவில் பொலிட்டிக்கல் கரப்ஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. உண்மையை சொன்னாங்க சார். இந்த அவர் கடந்து வந்த பாதையை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலை இல்லை. ஸோ எதுக்கு அவருக்கு அவ்வளோ ஸ்பேஸ் அவ்வளோ டைம் நம்மளுக்கு புரியல. அது சொன்னார். அப்புறம் வந்து இந்தியாவில் பிறந்த 20% மக்கள் அச்சத்தில் வாழ்வது, மைனாரிட்டிஸ் குறிப்பிடுறாரு, அப்படி வாழ்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இதுவரைக்கும் மதவாதம் நுழையாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து நீங்கள் மதவாதம் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தான் லெங்க்தியாக பேசினார். அவர் தான் கட்சித் தலைவர் மாதிரி இருந்துச்சு. திரு விஜய் அவர்கள் இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் புரிந்து கொள்வார். ட்ரையல் அண்ட் எரர் தானே. விஜய் அவர்கள் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கார். சினிமா அவருக்கு நல்லா தெரியும், எந்த படம் ஓடும், எப்படி ஃபைட் சீன் வைக்கணும், ஓப்பனிங் எப்படி வைக்கணும், ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குன்றது விஜய் அவர்களுக்கு தரவாக தெரியும். அரசியலை பொறுத்தவரை திரு விஜய் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. இன்னொரு ஆளுகிட்ட அதுவும் இப்போ பிரசாந்த் கிஷோர் போல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆளுகிட்ட ஸ்பேஸ் ஈல்டு பண்ணுறதுன்றது இமாலய தவறு, ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடாத தவறு. அவரை கூட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆகின நிதிஷ்குமார் முதல்ல கட்சி விட்டு வெளில போன ஏன் துரத்தி விட்டாருன்றதை விஜய் அவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று ஜானாரகிசாமி கேட்டாலே சொல்லுவார் என்ன. ஸோ திரு விஜய் அவர்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்வார் என்று நம்புவோம். விஜய் வந்து ரொம்ப கீனாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒப்பீனியன்ஸை உள்வாங்கி தான் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர் என்று நான் அறிகிறேன். கற்றுக்கிறார் அவர். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ இதிலிருந்தும் அவர் கற்றுக்கொள்வார். பிரசாந்த் கிஷோரை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பார் என்றும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். சரிங்க சார், இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும், தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.